சிவஞான போத சூத்திரத்தை பார்த்துட்டு அப்படியே போக சரியா இருக்கும் வாரம். இதான் எங்கட சிவஞான போத சூத்திரம். 1 2 3 பிரமாண இயல், 4 5 6 லட்சண இயல், 7 8 9 சாதனை இயல், 10 11 12 பயனியல். இதுல முதல் சூத்திரம் இது. அவன் அழல் அதுவெனும் அவைமூ வினமையின் தூற்றிய திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் ஆதி என்பனார் புலவர். இது என்ன சொல்லுது? வாசிங்க பாப்பம். சடமாகிய இந்த உலகம் அவன் அவள் அது என இவ்வாறு பகுத்து உணரப்படுவது. பலவாய் சடமாய் இருப்பது சுட்டி அறியப்படுவது. தொட்டு தொட்டு அறிகிறது. ஆதலால் அது தோற்றம், நிலை, இறுதி என்று 3 நிலைகளுக்கும் காரியப்படுத்தப்படுவது. இதை காரியப்படுத்தும் தோன்றி நின்று அழியும். இதை காரியப்படுத்தும் பேரறிவு ஒன்று உளது. இவ்வாறு காரியப்படுத்தும் இதுக்கு பின்னால ஒரு கான்ஷியஸ் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது இந்த உலகத்துக்கு பின்னால. சரிதானே? இவ்வாறு காரியப்படுத்தும் அதனிடத்தில் அந்த கான்ஷியஸ் இன்டெலிஜென்ஸ், அந்த காரியப்படுத்துற அந்த பின்னுக்கு இருக்கிற அந்த கான்ஷியஸ் இந்த பேரறிவு இடத்துல முன்பு ஒடுங்கியிருந்த அவ்வுலகம் உயிர்களின் அறியாமை நீங்கி அறிவு விளக்கம் பெறுவதற்கு வாய்ப்பு வழங்கும் பொருட்டு மீண்டும் அதனால் தோற்றுவிக்கப்பட்டது. ஏன் திருப்பி திருப்பி வருகுதென்றா உயிர்கள் எண்ணிலி. இந்த உயிர்களுக்கு மீண்டும் மீண்டும் வாய்ப்பை வழங்குவதற்காக இந்த உலகம் திருப்பி திருப்பி வருகிறது. இவ்வாறு தோற்றுவித்து நிலை நிறுத்தி நடத்தி இறுதியில் அனைத்தையும் தன்பால் ஒடுக்கும் அது சிவபிரானே. அது சிவபிரானே. அது யாரென்றால் சிவன், சிவபிரானே. அவன் அன்று யாரும் மீண்டும் மீண்டும் இவ்வாறு காரணப்படுத்த இயலாது. கொஞ்சம் மேல போகணும் ஐயா. ஆதலால் அழித்த கடவுளாகிய அவனே உலகிற்கு முழுமுதற் கடவுள். புரிஞ்சுதா? ஏன் அழித்த கடவுள் முழுமுதற் கடவுள் அண்டு? அழிக்கவா? எல்லாம் அழிஞ்சு போச்சுனுமே, பிரம்ம விஷ்ணுவும் போயிட்டோம். அப்ப திருப்பி வரணுமே. ஏன் திருப்பி வரணும்? உயிர்கள் எண்ணிலி, எல்லாம் முழுக்க முத்தியடைச்சு முடியல. அதுகள் திருப்பியும் அதுகளுக்கு இடம் வேணும். இப்ப திருப்பியும் படைக்க வேணும். மீண்டும் மீண்டும் பிறகுதண்டு எல்லா சமயங்களும் சொல்லிட்டுது இந்த சமயத்துல. ஆனா யார் கடவுள்ன்றதுக்கு இவங்க சிவன் தான் கடவுள். ஏனென்றால் அவன் தான் கடைசியா இருக்கிறது. அவன்கிட்ட இதுதான் திருப்பி வரணும். அவ்வளவுதான். இதுதான் முதலாவது சூத்திரம். அடுத்தது 2ஆம் சூத்திரம் என்ன சொல்லுது? அவையே தானாய் படிங்க. எல்லாருக்கும் வாய்ப்பு, எல்லாரும் படிக்க வேணும். ஓமம், யாரும் படிங்க. அவையே தானேயாய் இருவினையின் போக்குவரவுக்குரிய ஆணையின் நீக்கமின்றி நிற்கும் அன்றே. இவர் என்ன சொல்றாரு பாப்பா? என்ன சொல்றார்? உயிர்களுக்காக உலகத்தை படைத்து காத்து அழித்து முத்தொழிற்படுத்தும் முதல்வன் அவ்வுயிர்களோடு கலப்பினால் ஒன்றாயும் பொருள் தன்மையால் வேறாயும் உயிருக்கு உயிராதல் தன்மையால் உடனாயும் நிற்பான். இறைவன் எப்படின்னா, இறைவன் தான் இந்த உயிர்களுக்காகத்தான் இந்த உலகத்தை இறைவன் படைத்து காத்து அழிக்கிறான். முத்தொழிலம் புரிவது ஒருவன் தான். அது மற்றவே அவன் வச்சு செய்விக்கிறான். அவன் எப்படி இருக்கிறான்? எல்லா இடமும் இருக்கிறான். அப்ப உயிர்களோடு கலந்திருப்பதனாலே அவன் ஒன்றாய் இருக்கிறான். உயிர்களோடு கலந்திருக்கிறதுனால உலகத்தோடையும் ஒன்றாய் இருக்கிறான், உயிரோடையும் ஒன்றாய் இருக்கிறான். மற்றது அது பொருள் தன்மையால் வேறாய். தன்மையில வேறு என்ன தன்மை? உயிரும் அறிவுள்ளது, இறைவனும் அறிவுள்ளது. ஆனா உயிருக்கு சிற்றறிவு, இறைவனுக்கு பேரறிவு, முற்றறிவு, பேரறிவு உடையவன். சரிதானே? அந்த இதொண்டு
இரண்டாவது என்ன, உயிருக்கு இன்ப துன்பங்கள் தான் வினையின் பயனால வரும். இறைவன் ஆனந்தமே உருவானவன், ஆனந்தமே உருவானவன். அப்ப அந்த 2 விதத்தினாலே அவன் உயிர் இருந்த அவன். மற்றது அவன் பேராற்றல் உடையவன், அவன் விசுத்த தேகன், சுத்தமான உடம்பு. அவன் அனாதியாகவே பாசங்களில் நீங்கியவன், உயிர்கள் அப்பார் இல்லை. அலுப்த சக்தி, அளவற்ற சக்தி உடையவன். மற்றது அளவற்ற அருளுடையவன், அன்பு, பேரன்பு. இதெல்லாம் அந்த எண் குணங்கள், அதெல்லாம் உயிருக்கு கிடையாது. ஆகவே பொருட்தன்மையால் உயிரும் இறைவனும் வேறு, கலந்திருப்பதனால ஒன்று. உயிருக்கு உயிரா நிற்கிறான் உள்ளுக்கு, ஒவ்வொரு உயிர்களையும் உள்ளுக்கு இருக்கிறார் இல்ல. அப்படி இருக்கிறதால அவன் உடனாய் இருக்குதா, ஒன்றாயிருக்கிறான், உடனாய் ஒன்றாயிருக்கிறான். என்னென்னா அவன் இல்லை, அவன் இல்லாத இடமே இல்லை, அவன் ஒன்றாத்தான் இருக்கிறான் எங்களோட. உடனாய் இருக்கிறான், உயிருக்கு உயிரா அவன் இருக்கிறான். உடன் வேறா இருக்கிறான், அவன் வேறு நாங்கள் வேறு. எங்களுக்கு சிற்றறிவு, அவனுக்கு பேரறிவு. எங்களுக்கு சிறியாற்றல், அவனுக்கு பேராற்றல். அவன் எங்களுக்கு இன்பம், அவனுக்கு ஆனந்தம். எங்களுக்கு அழுக்கு தேகன், தோப்பு போராட்டி மணக்கத்து வாங்கிடும், ஒரு நாள் குளிக்காட்டி இல்லாது. அவன் விசுத்த தேகன் இல்லையா? மற்றது அவன் இயல்பாகவே பாசங்களின் நீங்க. எங்களுக்கு பாசங்கள் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. வந்தாலும் செல்போனோட தான் வருவோம். இன்னைக்கு பிள்ளைகள் வச்சுட்டாங்களே இந்த புது இடத்துல, முன்னுக்கு ஒரு பெட்டி, வாராக்கள் எல்லாரும் செல்போனை முன்னுக்கு கூட வச்சு போட்டுதான் உள்ளுக்கு வர வேணும். அப்ப அப்ப அது இல்லை. அப்ப இறைவன் அப்படி அப்படி இருக்கிறதுனா அவன் வேற உடனாய் நிற்பான். சரி, இவ்வாறு உயிர்களோடு அவன் கொண்டுள்ள பிரிப்பில்லாத சம்பந்தம் அத்துவிதம் எனப்படும். அத்துவிதம் என்றது இதைத்தான், ஒன்றாய் உடனாய் வேறாய் இப்படி பிரிப்பில்லாம இருப்பதனால அவனை அத்துவிதம் என்றுகிறோம். இவ்வாறு அத்துவிதமாய் நின்று உயிர்களை இருவினையின் வழி புறவிகளில் செலுத்தி செயல்படுத்தி வரும் இறைவன் தானும் தன் சக்தியும் என இருமையுள் ஒருமையாய் இணைந்து நின்று உலகத்தை அவனும் அங்க ரெண்டா நிற்கிறான். தானும் தன் சக்தியும் என்று இருமையுள் ஒருமை. சக்தி சிவனின் சக்தியும் 2ஆயிரம் இருக்கு, 1ஆயிரம் இருக்கு. இருமையுள் ஒருமை நின்று உலகத்தை உலகத்தை நடத்துவான். அப்ப இறைவனுக்கும் சக்தியும் இருக்குது. அப்ப இறைவன் சக்தியோடையும் பிரிப்பில்லாம இருக்கிறான், இருமையுள் ஒருமையாய். இவ்வாறு இறைவன் தனது சக்தியுடன் கொண்டுள்ள பிரிப்பில்லாத சம்பந்தம் தாதான்மியம் எனப்படும். தாதான்மியம் எனப்படும். அப்ப ரெண்டுக்கும் வித்தியாசம். எங்களோட இறைவன் இருக்கிற பிரிப்பில்லாத சம்பந்தம் அத்துவிதம், இறைவனுக்கும் சக்திக்கும் இடையில இருக்கிற பிரிப்பில்லாத சம்பந்தம் தாதான்மியம். சரிதானே? டெக்னிக்கல் டேர்ம் தாதான்மியம். மேலெடுக்கணும் ஐயா. தாதான்மியம் என்றா ரெண்டும் பிரிப்பில்லாதது. எப்படி என்றா சூரியனும் கதிரும் போலை, சூரியனும் கதிரும் போலை. தாதா என்றால் தலைவன். தாதாண்ட சொல்ற கூட்டங்கள்ல பெரிய தலைவனை தாதான்னு சொல்றது. தாதாண்ட சிவோ தாதா சிவோ போக்தா, அதான் சிவபூஜையில கடைசியா சொன்ன பாட்டு. அவன் தான் தாதா, அப்ப அவன் தான் தலைவன். அப்ப என்னண்டா, சக்தி எப்படித்தான் இருந்தாலும் சைவன் சொல்லும் சிவன் தான் தலைவன். சூரியனும் கதிரும் போல என்றா சூரியன் இல்லாம கதிர் வருமோ? இல்லை. அதுதான் அந்த அண்ணனுடையத்தான் அந்த தாதான்மிய சம்பந்தம். பிரிப்பின்றி இருக்கின்றான், அதே நேரம் தாதான்மியம், தலைவனாகவும் சக்திக்கு அதியாகவும் இருக்கின்றான். அதான் தாதான்மிய சம்பந்தம். அபேத பேத பேதாபேத என்று சொல்றது. இது 2வது சூத்திரம். 3வது சூத்திரத்தை வாசிங்கோ. இன்னொரு ஆள் படிக்க வேணும், மாறி மாறி எல்லாரும் வாசிக்க வேணும். உளதிலதென்றலின் எனதுடலென்றலின் ஐம்புலனொடுக்கம் அறிதலின் கண்படின் உண்டிவினை இன்மையின் உணர்த்த உணர்தலில் மாயாயந்திரதனுவுள் ஆன்மா. மாயாஜந்திரதனுவினுள் ஆன்மா. அப்ப இது என்ன சொல்லுதுண்டா, இது நாங்க பார்த்தது. சரி, அசைங்கோ. ஆன்மா என்பது இல்லாத சூனியம் என்றும் உண்மையாகவே உள்ளது என்றும்
வாதிக்கும் அறிவு ஒன்று உள்ளது. அவ்வா அறிவே ஆன்மா. உடம்பை உளது இலது என்றலின் இந்த ஆன்மா இருக்குது இல்லை என்று சண்டை பிடிக்கிறோமல்லோ, எது சண்டை பிடிக்குதோ அதுதான் ஆன்மா. எப்படி இருக்கு அது? அது அடுத்தது, உடம்பை எனது உடம்பு என உடமையாக சொல்லுவதால் உடம்பு ஆன்மா அன்று. எனது உடல் என்றலின் எனது என்று சொல்றதால நான் வேற உடம்பு வேற என்று தெரியுதுதான். தெரியுதோ? ஐம்பொறிகள் தனித்தனியே அறியும் சுவை ஒளி முதலிய 5 விடயங்களை ஒருங்கே இணைந்து அறியும் அறிவு ஐம்பொறிகளுக்கு வேறாய் நிகழ்தலின் அவ்வறிவே ஆன்மாவாம். நாங்கள் இப்ப பாருங்க, இதுல ஜூம்ல இருந்து காதால கேட்கிறோம், கண்ணால பாக்குறவன். அப்படி ரெண்டு விஷயங்கள். கண் பார்வை. அப்ப எல்லாத்தையும் இப்படி 5 புலன்களும் தனித்தனியே அறிகின்ற இந்த விடயங்களை ஒருங்கே இணைத்து அறிகின்ற அறிவு இந்த 5 புலன்களுக்கு வேறாத்தானே இருக்குது. அதனுடைய 5 ஐம்பொறிகள் அல்ல ஆன்மா. கனவில் நிகழ்வதை நனவில் மயங்கி அறியும் ஆன்மா கனவு உடம்பாகிய சூக்கும தேகத்திற்கு வேறாய் உள்ளது. சூக்கும தேகம் அல்ல, சப்டில் பாடி அல்ல. கனவு நிலையில உடம்பு எங்க நிக்குது ஆன்மா? இந்த அன்னமய கோஷத்துல இருந்து கிராணமய கோஷத்துக்கு வந்துட்டுதல்லோ கனவு நிலையில. அப்ப அது அல்ல ஆன்மா. விழிப்பு நிலையில் நுகர்ச்சிக்கும் செயலுக்கும் உரிய கருவிகள் இயங்கும் போது உறக்கத்தில் அக்கருவிகள் செயற்படாது இருக்கும் போதும் தொடர்ந்து செயற்படும் பிராணனுக்கு வேறாயுள்ளது ஆன்மா. அதாவது விழிப்பு நிலையில எல்லா கருவிகளும் இயங்கிக்க பிராணன் இருக்குது. பிராணன்ன்றது வைட்டல்ஸ் சொன்னான். ஹார்ட் வேலை செய்து மூச்சு போகுது, எல்லாம் நடக்குது. உறக்க நிலையில எல்லா கருவிகளும் சத்தம் போடாம அடங்கி இருக்கேக்கும் பிராணன் இருக்குது. ஆகவே ஆன்மா பிராணனுக்கு வேறாக உள்ளது, பிராணன் அல்ல. அடுத்தது, நம் அறிவு அறிவிக்க அறிவது. அது தானே எல்லாவற்றையும் அறிந்து நிற்கும் பரம்பொருளுக்கு வேறாய் உள்ளது. அறிவிக்க அறிதல். எங்களுக்கு பழங்கள் எல்லாம் படித்தறிவோம் அல்லது பட்டறிவோம். இயல்பாகவே எல்லாவற்றையும் அறிவோமோ? இல்லை. அப்ப நாங்கள் ஆன்மா இறைவன் இல்லை. வேதாந்தி ஆன்மா இறைவன் இல்லை. அறிவிக்க அறிவது, தானே எல்லாவற்றையும் அறிந்திருக்கும் பரம்பொருளாக வேறானது ஆன்மா. அடுத்தது, மாயையின் காரியங்களினால் ஆன கூட்டு இயந்திரம் போன்ற இந்த உடம்பில் அக்கருவிகளின் கூட்டத்திற்கு வேறாய் ஆன்மா உள்ளது. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சேர்ந்துதான் ஆன்மான்னு சொன்னா அதிகம் இல்லை, அதை விடவும் வேறாகத்தான் ஆன்மா இருக்கு. இது விளங்குதோ எல்லாம் இருக்கும். அடுத்தது இது 3வது போட்டா, இப்ப 4வது. இனி பார்த்து கொண்டிருக்கிறோம். அதுதான் என்ன சொல்றார்? அந்த கரணம் அவற்றின் ஒன்று அன்று அவை சந்தித்தது. ஆன்மா சக சமலத்து உணராது அமைச்சு அரசு ஏய்ப்ப நின்று அஞ்சவை தைத்தே. இதுல பாப்போம். இதுல என்ன சொல்றார்? உயிரானது மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்னும் அகக்கருவிகளுக்கு வேறான ஒன்றாயினும் அதனோடு வளமையாகவே கூடியுள்ள ஆணவ மல அழுக்கால் தானே அறிய முடியாது. தன் உணர்வை இழந்து நிற்றலால் அமைச்சரோடு கூடி அறிந்து செயற்படும் அரசனைப் போல கருவிகளோடு கூடியும் பிரிந்தும் நனவு கனவு உறக்கம் துரியம் துரியாதீதம் என்னும் 5 அனுபவ அவத்த நிலைகளின் ஊடாக அறிகின்றது. உயிரானது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் என்னும் அகக்கருவிகளோடு கூடி இருக்குது. ஆனா அதுக்கு வேறாய் இருக்குது. சரிதானே? அது அல்ல. எங்கட மனம் அல்ல உயிர் ஆன்மா. புத்தி அல்ல, சித்தம் அல்ல, கான்சியஸ் அல்ல, அகங்காரம் அல்ல. ஆனால் இந்த உயிர் தானா ஒன்றையும் அறியாது. தானாக ஒன்றையும் அறியாது. ஏன் அறிய முடியாது இருக்கு? இறைவன் எல்லா இதுக்கு ஆணவ அழுக்கு மூடி இருக்குது. அவருடைய தானா அறியாது. இதுகளோட சேர்ந்தா தான் அது அறியும்.
அப்ப தன் உணர்வை இழந்து நிற்குது, ஆணவம் மூடி இருக்கிறதுனால இருக்கு. அது சொல்லுவார்கள், soul has the potency to know and potency to enjoy but in want of instruments. இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்தா தான் அது நடக்கும். அதுதான் இந்த கருவிகள். அற்றதால் அமைச்சரோடு கூடி அறிந்து செயற்படும் அரசனை போல இந்த கருவிகளோடு கூடியும் பிரிந்தும் 5 அனுபவ அவத்த நிழலூடாக அறிகின்றது. நினைவு, கனவு, உறக்கம், துரியம், துரியாதீதம். இதுதான் 4வது சூத்திரம். இது புரிந்ததுதானே? தான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். அதுல இருந்து இப்ப நாங்கள் எங்கட சிவஞான சித்தியார் பாட்டு இந்த 4ஆம் சூத்திரத்துல வர்றபடினால அதுக்கு போவோம். நாங்கள் இதுல கருவியாம் மனமும் தெரியுதா? சிவஞான சித்தி வர இல்ல ஐயா. ஸ்டாப் பண்ணிட்டு எடுத்தா தான் வரும். கருவியாம் மனமும் பாருங்க, 2வது பாடல் இதுல பாருங்க. படிங்க. கருவியாம் மனமும் புத்தி அகங்காரம் சித்தம் 4ம் மருவியான்மாவே என்ன வரும் தீவம் என தெரிந்து ஆங்கு ஒரு வியான்மாவே உண்மை உணர்ந்தவர் தமையும் உணர்ந்தோர் தரும் இது பசுஞான அன்பின் சிவஞானம் தனக்கும் மேலாம். இந்த பாடலின் கருத்துக்கள் கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இதை வாய்க்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். பிடித்தால் இப்படித்தான் வருகிறது. என்னென்று கேட்டால், கருவிகளாகிய மனம், புத்தி, அகங்காரம், சித்தன் 4ம் மருவி சேர்ந்து ஆன்மாவை என்ன வரும். எல்லாத்தையும் சேர்த்தும் ஆன்மா என்று சொல்றது, உள்ளம் என்று சொல்றது இருக்குத்தானே. உள்ளம் என்றது ஆன்மாக்கும் வரும். அது என்னண்டா தீபம் என தெரிந்து, அதாவது ஒரு அகல் விளக்கு இருக்குது, அதில் இருக்கிற அந்த அகல் பாத்திரம் இருக்குது, அதில் இருக்கிற நெய் அல்லது எண்ணெய் இருக்குது, அதில் இருக்கிற திரி இருக்குது. அப்ப நாங்க தீபம் என்றா எல்லாத்தையும் சேர்த்துத்தான் சொல்றது. அகலும் தீபம் தான், எண்ணெயும் சேர்ந்து திரியும் சேர்ந்து விளக்கம் சேர்ந்து தான் தீபம். ஆனா உண்மையில தீபம் என்றது அதில் இருக்கிற அந்த ஒளி மட்டும்தானே. அப்படி பகுத்தறிய வேணும். விளங்குதா சொல்றது? மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் 4ம் இருந்தாலும் அதெல்லாம் விளக்குண்ட அகலம் எண்ணெயும் திரியும் மாதிரி. ஆன்மா வந்துதான் அதில் இருக்கிற ஒளி. அதுதான் ஆன்மா என்பது அது அல்ல, அதை விட வேறானது என்று தெரிஞ்ச அப்படி உணர்ந்தவர்களுக்கு அவர்களைத்தான் ஆன்மாவை உணர்ந்தோர். ஆன்ம தரிசனம். தசகாரியத்துல ஆன்ம தரிசனம். பிறகு அங்கால ஆன்ம சுத்தி என்று வரும். ஆன்ம ரூபம் என்றா ஆன்மாண்ட லட்சணம். முதலாவது சொல்லிட்டேன், ஆன்மாக்கு சிற்றறிவு, ஆன்மாக்கு இப்படி, ஆன்மாக்கு அப்படி என்று சொல்லி, அதான் ஆன்ம ரூபம். பிறகு இப்படி இதுல இருந்து வேறுபடுத்தி இது மனம் அல்ல, புத்தி அல்ல, அகங்காரம் அல்ல, சித்தம் அல்ல என்று அறிகிறது ஆன்ம தரிசனம். உடம்பல்ல. முதலாவது ஆன்மா உடம்பில்லை, ஆன்மா பிரான் இல்லை, ஆத்மா சூக்கும உடம்பில்லை, ஆன்மா இந்த யந்திர கருவிகள கூட்டு இல்லை, ஆன்மா கடவுள் இல்லை. இப்படி எல்லாம் பிரித்து அறிஞ்சு ஆன்மா மனம் இல்லை, புத்தி இல்லை, அகங்காரம் இல்லை, சித்தம் இல்லை அறிகிறது ஆன்ம ரூபம். இப்படி ஆன்ம ரூபம் தெரிஞ்சா அது பசு ஞானம், ஆன்ம ஞானம். அதுக்கு பிறகு சிவஞானம் தனக்கு மேலா. சிவஞானம் என்றது சிவபெருமான் அவருடைய இன்டெலிஜென்ஸே என்னுடைய இன்டெலிஜென்ஸா வாரது. அவருடைய இன்டெலிஜென்ஸ் என்னுடைய இன்டெலிஜென்ஸா வாரது. நான் முந்தைய சொல்லியிருக்கிறேன், இன்டெலெக்ட் என்றது வேற, புத்தி அல்லது இன்டெலெக்ட் என்றது வேற. அது ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன். Gathering the information, storing the information, processing the information, application of information, recalling the information, sharing the information. இதுதான் இப்ப லம்போதரன் ஐயா செய்து கொண்டிருக்கிறார். இது இன்டெலெக்ட், இது இன்டெலிஜென்ஸ் இல்லை. ஆன்மாவில்தான் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. இது ஒரு அருமையான கருத்து. அண்டை கொண்டு பார்த்தா அதை உங்களுக்கு காட்ட வேணும். இங்கே கொண்டு பார்க்கிறேன். அது ஒரு நல்ல அருமையான கருத்து. வேற ஆட்களும் அந்த உண்மையை தேடி வரைக்கும் அதுக்கு கிட்ட வருகின பாக்குறவங்களுக்கா இருக்கு.
So meditation is an experience of death in life. That pure awareness will be with you. Oh, pure Balaji. இதுதான் பார் எடுக்கிறேன் நான் உங்களுக்கு பாருங்க இதுல ஒரு எடுத்துட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இதுக்கு வெளியில போய்த்தான் திருப்பி எடுத்துட்டு வர வேணும். நான் எனக்கு அது நல்லா இருக்கும். அந்த பார் இதுல உங்களுக்கு ஷேர் பண்றதுக்கு சவுண்ட் ஷேர் பண்ணணும் இல்லையா? அதுதான இன்னும் முன்னாடி கழுவாத கழுவத்தை வந்து மறு கீழுக்கு இருக்கிற இவ்வளவு வெங்காயத்தை எல்லாரும் கேட்க ரெடியா இருக்கிறீங்களோ? கட்டி தாங்க யாரோ சத்தம் போடணும். அதை கொஞ்சம் நிப்பாட்ட சொல்லுங்க. அந்த மேலுக்கு கவுட்டு கவுட்டு இருக்கேன் சொல்லிவிடுங்க. சுவானந்தி அம்மா மியூட் பண்ணுங்க. சரி, ஓகே. Exit deep meditation. So those who know meditation, they know something of death. That's the only way to know before dying. If I am saying there is nothing more significant experience in life than death, I am saying not because I have died and come back to tell you, but because I know in meditation you move into the same space as death, because in meditation you are no more your physiology, no more your biology, no more your chemistry, no more your psychology. All those are left far away. You come to இது ஓஷோ சொல்றார். அவர் மெடிடேஷன்ல தான் சொல்றார். எடுத்ததுகளை கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. ஆனா பார்த்தார், யூ ஆர் நோ மோர் யுவர் சைக்காலஜி. உங்களோட சைக்காலஜி இல்லை நீங்கள். நோ மோர் யுவர் பயாலஜி. உங்களோட பயாலஜி இல்லை. நோ மோர் யுவர் கெமிஸ்ட்ரி. உங்களோட கெமிஸ்ட்ரியும் இல்லை. இப்ப என்னண்டு வருது பாருங்க. யுவர் நீங்கள் உங்களுடைய சைக்காலஜி இல்லை. அப்ப சைக்காலஜி உங்களோட. நீங்க சைக்காலஜி இல்லை, ஆனா சைக்காலஜி உங்களோட. நீங்கள் உங்களுடைய பயாலஜி இல்லை, ஆனா பயாலஜி உங்களோட பயாலஜி ஒன்று இருக்கு, உங்களோட சைக்காலஜி ஒன்று இருக்கு. உங்களோட நீங்கள் உங்களோட கெமிஸ்ட்ரி இல்லை, ஆனா உங்களோட கெமிஸ்ட்ரி ஒன்று இருக்கு இல்லையா? அதுதான் இந்த எனது உடல் என்றது. எனது மனம், எனது புத்தி, எனது ஆன்மான் எல்லாம் இருக்குது. அது யூ ஆர் நாட் தட். இதேதான் அவர் வேற வசனத்துல சொல்றார். அவ்வளவுதான் இல்லையா? வேற வேற வசனத்துல சொல்றார். to your innermost center
where there is only pure awareness. அந்த அறிவு அவேர்னஸ், அறிவு எது அது அறிகிறதோ அதுதான் அவேர்னஸ். That pure awareness will be with you when you will die, because that cannot be taken away. All these things can be taken away, which we take away with our own hands in meditation. So meditation is an எல்லாம் எங்களை விட்டு போறதுதான். எது அந்த உடம்பு எங்கட இல்ல, பிராணன் எங்கட இல்ல, மனம் எங்கட இல்ல, புத்தி எங்கட இல்ல, சித்தம் எங்கட இல்ல, அகங்காரம் எங்கட இல்ல, கருவி கரணங்கள் ஒன்றுமே எங்கட இல்ல. டெத்துல எல்லாம் போகுது. மெடிடேஷன்ல நாங்களே அதை போக்கடிக்கிறோம். வடிவா சொல்றாரு பாத்தீங்களா ரஞ்சனனே, நிஷ்டை கூடுற மெடிடேஷன் சொல்ற, சும்மா கண்ணை மூடி கூட நிட்டை அண்டா எல்லாம் இருக்கத்தக்கதாயே அதுல இருந்து டிட்டாச் பண்ணி இருக்கிறதா நிட்டை. அதைத்தான் சொல்றார். மெடிடேஷன்ல நாங்களே எல்லாத்தையும் போடுகிறோம், அது இருக்கத்தக்கதாயே. experience of death in life, and it is so beautiful, so indescribably beautiful. எப்படி ரிவர்ஸ் பண்ணி போடுறேன்னு தெரியல. முதல்ல இருந்து அதுலதான் இந்த இன்டெலெக்ட் வருது வடிவ. இதை சுருக்கி போட்டு போடலாம்னு நினைக்கிறேன் இல்லையா? Hello, can you hear me? Yes. There is nothing comparable to the death experience in life except deep meditation. So those who know meditation, they know something of death. That's the only way to know before dying. If I am saying there is nothing more significant experience in life than death, I am saying not because I have died and come back to tell you, but because I know in meditation you move into the same space as death, because in meditation you are no more your physiology, no more your biology, no more your chemistry, no more your psychology. All those are left far away. You come to your innermost center where there is only pure awareness. That pure awareness will be with you when you will die, because that cannot be taken away. All these things can be taken away, which we take away with our own hands in meditation. So meditation is an experience of death in life, and it is so beautiful, so indescribably beautiful. இப்படி சொல்லிக்க நான் விளங்குது என்ன? சிவநாத உதிரவு எனது உடல் என்றலின் அதைத்தான் சொல்லுறார் அவர். இதுல இன்னொன்றும் இருக்குது, அது யாருக்கு ஷேர் பண்ணி விட்டு நான் என்றால் வாரன் பாக்குறேன். இதுல வரும் இதுல இந்த இன்டெலெக்டை பற்றி சொல்றது ஒன்று வருகிறது.
இது பார்ப்போம். அடுத்தது இதே தான் சொல்றார். இன்னொன்று இதுல தொடர்ச்சியா வந்து காட்டுறேன். கேக்குதான்னு பாருங்க உங்களுக்கு இப்ப. Mind is not your ஓமையா intelligence. It may sound strange, but this is a truth that mind is not your intelligence. Mind can be intellectual, which is a very poor substitute for intelligence. Intellectuality is mechanical. You can become a great scholar, a great professor, philosopher, just playing with the words, which are all borrowed, arranging and rearranging thoughts, none of which is your own. The intellect is absolutely bankrupt. It has nothing of its own. All is borrowed. And that's the difference between intelligence and intellect. Intelligence has an eyesight, a capacity to see into things, into problems of its own. It is your born quality. It cannot be learned. It cannot be nurtured. Everybody is born with intelligence. But the society is in favor for intellect, because the intellectual person is not a real individual. He is phony. He has nothing of his own. He is a beggar, and beggars are not supposed to be emperors, are not supposed to be masters. They are destined to remain slaves. Very strong word என்ன அருமையாக சொன்னார். இதைத்தான் நாங்க சொல்றது. அதாவது வந்து இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த காட் பிகம் யுவர் இன்டெலிஜென்ஸ். அதான் பதிஞானம், சிவஞானம். இதற்கு மேலாம் பாத்தீங்களா? பசுஞானம், சிவஞானம். நாங்க எல்லாம் பாசஞானம். வேர்ட்ஸ் எடுத்த இன்ஃபர்மேஷனை தொகுத்து தொகுத்து மாத்தி மாத்தி சொல்லுறது. நத்திங் ஆஃப் அவர் ஓன், இட்ஸ் ஆல் borrowed words. அது பாசஞானம். ஆன்மாவை அறிதல் பசுஞானம். பட் த இன்டெலெக்சுவல்ல இருந்து இன்டெலிஜென்ஸுக்கு வாரது. அதான் சொல்றது. சோல் ஹேஸ் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் மெச்சூர்ஸ் சொன்னாங்க. நாட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த புத்தியோ மெனம் சொல்றாங்களே. And matures and ultimately that our intelligence become God intelligence. When we become one with the God, அத்துவிதம். அதைத்தான் இவர் வேற வேர்ட்ல சொல்றாரு. அவ்வளவுதான். எவ்வளவு ரியலைஸ் பர்சன். திரும்பி போறேன்னு கேட்டுப்பாரு. நல்லா இருக்கு. ஆறுதலா சொல்றாரு சிம்பிள் இங்கிலீஷ்ல. Mind is not your intelligence. It may sound strange, but this is a truth that mind is not your intelligence. Mind can be intellectual, which is a very poor substitute for intelligence. Intellectuality is mechanical. You can become a great scholar, a great professor, philosopher, ஐயா அது playing with the describe words, which are all borrowed, arranging and rearranging thoughts, none of which is your own. The intellect is absolutely bankrupt. It has nothing of its own. All is borrowed. And that's the difference between intelligence and intellect. Intelligence has an eyesight, a capacity to see into things, into problems of its own. It is your born quality.
It cannot be learned. It cannot be nurtured. Everybody is born with intelligence. But the society is in favor for intellect. Because the intellectual person is not a real individual. He is phony. He has nothing of his own. He is a beggar. And beggars are not supposed to be emperors, are not supposed to be masters. They are destined to remain slaves. நாங்க பிறவியில வர இந்த இதுன்னு சொல்லி கொஞ்சம் பாருங்க, அதை நிப்பாட்டணும். நின்றுட்டு தான் நினைக்கிறேன். ஓகே, இல்லாட்டி திருப்பி வந்து கொண்டிருக்கு. ரைட். அருமையா சொன்னேன். கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. அந்த இன்டெலெக்ட் வந்து போர்ன் என்று சொல்றது, அது ஆத்மா. அப்படி சைவ சித்தாந்தத்திலே ஒரு பிரிவுகள் இருக்கு. ஆத்மா இயல்பாகவே அறிவெல்லாம் இருக்குது, ஆணவம் விலகினோன்னு தண்டபாரிலே அறிவு வந்துடும் என்று சொல்ற அகச்சமயம் ஒன்று இருக்குது. அதுதானே அவர் சொல்றேன். உள்ளதான் அந்த அது நீங்கள் ஆத்மாவுக்கு இயல்பாகவே இருக்குது. இந்த ஆணவ மலம் போன பிற்பாடு ஆத்மா இயல்பாகவே அது எடுத்துடும். கடவுள் வந்தங்க ஒன்றும் பெருசா செய்கிற மாதிரி இல்லை. அப்படியான கொள்கை ஒன்று அகச்சமயத்துல இருக்குது. ஆனந்தம் இயல்பா இருக்கு. ஆனந்த ஆன்மவாதிகள் என்று சொல்லுவார்கள். ஆனந்த ஆன்மவாதிகள். ஆன்மாவுக்கு இயற்கையாகவே ஆனந்தமும் அறிவும் உண்டு. இந்த ஆணவ மலம் போனோன்னா தண்டவாடல தண்டை இதுக்கு வந்துடுது. God helps that. அவ்வளவுதான் என்று இருக்கும். ஆனா சைவ சித்தாந்தம் கொஞ்சம் வித்தியாசம். இவர் அதைத்தான் சொல்றாரு. அப்ப எங்க போனாலும் என்ன வார்த்தையில எத்தனை ஞானிகள் வந்தாலும் இதுக்குள்ளதான் நிக்கணும். என்னுடைய குருநாதர் சொன்ன மாதிரி எல்லாரும் உண்மையை தரிசித்தார்கள். அது அவற்ற பார்வையிலே அவர் அப்படி பார்த்தார். அவ்வளவுதான். ஒருவரை முழுதா சொல்லல. அதாவது கடவுள் எல்லாத்தையோட பெருசுன்னு சொல்றோம். அதுக்குத்தான் ஒருவரும் முழுதா சொல்லல. அவர் தன்னுடைய பார்வையில சொல்றார். அவ்வளவுதான். தண்டை அனுபவத்தை தண்டை இதை சொல்றார். அவர் சொல்றார் மெடிடேஷன் அது வந்து இந்த சாவுக்கு தான் சொல்றது அந்த போல இருக்கும். போல நாங்க சொல்றது நிஷ்டை. நிஷ்டையில என்ன சொல்ற? நிஷ்டை என்ன கேட்டா, you disconnect your 36 tattvas while be with it. அதோட இருக்கைக்கே 36 தத்துவம். நான் சொல்றேன்னா எல்லா லாயரிங் எல்லாம் இருக்குது. ஃபேன் இருக்கு, ஃப்ரிட்ஜ் இருக்கு, ஏர் கண்டிஷனர் இருக்கு, மற்றது லைட் இருக்குது, எல்லாம் இருக்குது, ஹீட்டர் இருக்குது. மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி விடுறது. அந்த மெயின் ஸ்விட்ச் ஆஃப் பண்றது நிஷ்டை. அது சாவிலே நடக்கிறது தான். எப்ப ரெண்டையும் கம்பியா பண்றாரு. அது வேதாந்த கருத்துல வருவாங்க. ஆழ்ந்த உறக்கமும் முத்தி நிலையும் உண்டு, கிட்டத்தட்ட ஒன்று சொல்லுவார்கள் அவர்கள். இவர் டெப்தை சொல்றார். கொஞ்சம் கொஞ்சம் துளி வித்தியாசம். எல்லாம் உண்மையின் தரிசனங்கள் தான். They all realize the truth, envision the truth, experience the truth, and explaining in their own words. இனி சிவஞான சித்தியார் நீ பார்த்தா, சிவஞான போதம் பார்த்தோன்னா உங்களுக்கு இனி விளங்கும். நான் மனம் இல்ல, புத்தி இல்ல, உடம்பு இல்ல. இப்ப இந்த சூத்திரம் விளங்குதல்லோ. உடம்பு இல்ல, பிராணன் இல்ல. I'm not the biology, I'm not the chemistry, I'm not the psychology. இல்லையா? எங்களோட இன்டெலெக்ட் வேற, இன்டெலிஜென்ஸ் வேற. நாங்கள் புத்தி தத்துவத்திலே அறிகிறது வேற. டாக்டரா படிக்கிறது, சட்டம் படிக்கிறது, அது படிக்கிறது, சமயம் படிக்கிறது, சொல்றது, அதெல்லாம் வேற. ஆன்மாவிலே அறிதல் தான் இன்டெலிஜென்ஸ். சொல்றார் that cannot be nurtured என்று சொல்றார். சைவத்துல it can be nurtured. ஆன்மாவுடைய இன்டெலிஜென்ஸ் வந்து அதுக்கு இன்டெலிஜென்ஸ் இல்லை ஆன்மாவுக்கு. இவர் சொல்ற மாதிரி இன்டெலிஜென்ஸ் கிடையாது. ஆனா அதற்குரிய பொட்டன்சி ஃபார் இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அறிவதற்குரிய ஆற்றல் உண்டு. அறிவில்ல, அறிவதற்குரிய ஆற்றல் உண்டு. அதற்குரிய ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறதான் கடவுள். அதான் கடவுள் வந்து படைக்கிறார். இவர் கடவுளை பற்றி சொல்ல மாட்டார். அப்ப எங்களுக்கு கடையேன் அவருக்கு சொல்ல வேண்டிய தேவை இல்லை. ஆன்மாவுக்கு அறிவும் ஆனந்தம் இருக்குன்னா கடவுள் தேவையில்லை தானே. தண்டவாடல விடுதலை அடைஞ்சுதான் வந்துரு. அப்ப சைவத்திலே ஆன்மாவுக்கு அறிவு ஆனந்தம் இல்லை. அறிகிற போட்டன்சி. The soul has experience, capacity to potency or capacity to know and capacity to enjoy.
கெப்பாசிட்டின்றதை விட போட்டன்சி, ஆற்றல். அந்த 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 ஆற்றல் இருக்குது, அறிகிற ஆற்றல் இருக்குது, அனுபவிக்கிற ஆற்றல் இருக்குது. ஆனா அதுக்கு வசதி செய்து கொடுக்கணும். ஊர்ல புள்ளை ஒன்று இருக்குது, அங்க பெண்ணில இருக்குது, வட்டுக்கோட்டையில இருக்குது, இங்கே இருக்குது. நல்ல கெட்டிக்கார புள்ள, படிச்சு நல்லா வரும், என்ன போல வரும். ஆனா வசதி இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, வாத்தியார் இல்ல, நல்ல கைடன்ஸ் இல்ல. இப்ப நல்ல வாத்தியார், நல்ல பள்ளிக்கூடம், நல்ல கைடன், நல்ல சூழலை கொடுத்தா வந்துடும், என்ன போல. மறுபடி அதுதானே செய்த உங்களம் போல பெருஞ்சக்தி பின்ன மிலான எங்கள் பிரான். என்ன போல இது வரட்டுமே ரெண்டு போட்டு அவர் அந்த என்வாயன்மெண்ட்டை கிரியேட் பண்ணி கொடுக்குறார். அதுதான் தனிகரண புவன பூகங்கள் கொடுத்த உடனே அதான். அப்போ எங்களுக்கு அந்த அப்ப நாங்கள் என்ன செய்கிறோம், கொஞ்சம் கொஞ்சமா எங்களோட இன்டெலிஜென்ஸ் மெச்சூர் ஆகுது. இந்த புறவி ஓரம் வந்து கர்ம வீரர்களினூடாக பிறந்து இறந்து போக போக இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் மெச்சூர்ஸ். இந்த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் வந்து மெச்சூர் பண்றதுக்கு இந்த அனுபவமும் உதவுது, படிப்பும் உதவுது. எங்களுடைய படிப்பாலையும், அது படிப்புண்ட இன்ஃபர்மேஷன் ஸ்டோரேஜ் படிப்பு இல்லை, இந்த படிப்புண்ட அனுபவமும் படிப்பறிவும் சேர்ந்து இட் ஹெல்ப்ஸ். அதுதான் கேடில் விழுச்செல்வன் கல்வி என்றார் வள்ளுவர். அடுத்த பிறப்புக்கும் வரும், கல்வியாக வராது. கணக்கெல்லாம் படிக்க இப்போ ப்ரொஃபஸராக இருந்து ஐன்ஸ்டீன் செத்து பிறந்தாருன்னா ஐன்ஸ்டீன் அடுத்த பிறப்புல வந்து உடனே இருந்து குவாண்டம் தியரியை துவங்க மாட்டேன். அடுத்த பிறப்புல பிறந்தா மெத்தில ஒரு ஜீனியஸா இருப்பார், சின்ன பிள்ளையா இருக்கு. அதுதான் நாங்க கிஃப்டட் சைல்டு சொல்றோம். நாங்கள் அது மேக்ஸ். அவன் டான்ஸ் ஆடிக்கொண்டு இருந்த செத்து போனா வேண்டா டான்ஸ் டீச்சர், அடுத்த பிறப்புல இயல்பா சும்மாவே ஆடிக்கொண்டிருப்பேன். பிறப்புல விட்ட குறை தொட்ட குறை என்று சொல்றவன். இப்ப லம்போதரன் வந்து சைவதித்தாந்தம் காய்ச்சி கொண்டிருக்கே இல்லையே. இந்த காலேஜில இந்த ப்ரொஃபஸர்கிட்ட போய் படிச்சவர் சைவதித்தாந்தம். இப்படி முற்புறப்பு விட்ட குறை தொட்ட குறைகள் வரும், அவ்வளவுதான். உங்களுக்கு இயற்கையாகவே அது வந்திருக்கு டாக்டர். நீங்கள் ஓஷோ மாதிரி ஆனந்தான்மவாதி சொல்றீர்கள். எங்களுக்கு போட்டன்சி தான் உண்டு. உட்புறப்பு விட்ட குறை தொட்ட குறை வரும். இப்ப ஓஷோ அதுல வடிவா அழகாக சொல்லுறாரு. கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு, கொஞ்சம் இதுதான் சிவஞான போத சூத்திரம்னு நாங்க சொல்லி கொண்டு வரோம். அப்ப இது மனம் அல்ல, புத்தி அல்ல, இதுகள் எல்லாம் சொல்லி கொண்டு வந்தாச்சு. அவர் நேர்ச்ச பண்ண இயலாது என்று சொன்னார். நாங்கள் இதெல்லாம் நேர்ச்ச பண்ணலாம் என்று அதுக்குரிய டெக்னிக்கா சொல்றோம். அதுதான் எங்களுடைய ஆகமங்கள்ல இருக்கு. அதுதான் எங்களுடைய அடுத்த பாடல். எப்படி இதை நேர்ச்ச பண்றது, இந்த புத்திய, மனத்தை, சித்தத்தை, அகங்காரத்தை எப்படி மேனிப்புலேட் பண்றது. இதை மேனிப்புலேட் பண்ணினா தானே அங்கால இன்டெலிஜென்ஸை நேர்ச்ச பண்ணலாம். அதுதான் அடுத்த பாடல். அடுத்த பாடலுக்கு திருப்பி நான் போக வேணும். பாரு எடுத்துடுவேன், இப்ப எடுத்துடுவேன், கொஞ்சம் பாருங்க. வருதா? இது வந்துட்டு தானே வந்துட்டு இல்ல, அடுத்த பாடலுக்கு போவோம். அடுத்த பாடல் சொல்லுங்க. நல்ல டாக்டர், எனக்கு இந்த கேள்வி கேட்கட்டாமா டாக்டர்? நல்லா கேட்கலாம். இப்ப நீங்கள் என்னன்னா இந்த இப்ப சொன்னீங்களா டாக்டர், இந்த அறிவும் ஆனந்தமும் ஆன்மாவுக்கு நிரந்தரமாக இருக்கண்டும், ஆணவ மகள எல்லாம் தெரியும்னு சொன்னீங்க. பாருங்க, நீங்க கொஞ்சம் தான் எடுத்துக்கிறீங்க. அறிவும் ஆன்மாவும் இயல்பாகவே ஆனந்தத்துக்கு உண்டு. ஆனந்தம் அது தண்டவாடல வருமென்று சொல்லுற ஒரு வகையான அகச்சமயம், சைவத்தின் அகச்சமயத்துல ஒரு சாரார் அப்படி சொல்லினம். அவை ஆனந்த ஆன்மவாதிகள் என்று சொல்லுவார்கள். சரியோ? சைவ சித்தாந்தம் அதுல இருந்து கொஞ்சம் வித்தியாசம். நாங்க சொல்றோம் ஆன்மாவுக்கு இயல்பாகவே அறிவும் ஆனந்தமும் இல்லை, ஆனா அறியறதுக்கும் ஆனந்தத்துக்கும் உரிய கெப்பாசிட்டி அண்ட் போட்டன்சி இருக்குது, ஆற்றல் இருக்குது.
ஆனா அதுக்குரிய சந்தர்ப்பங்கள் தேவை. அதுக்குரிய உடம்பு, கருவிகரணங்கள், அனுபவங்கள், புறப்புறப்புகள் அதனூடாக வந்துதான் அது வரும். அந்த சந்தர்ப்பங்களை ஏற்படுத்தி கொடுக்கிறது தான் இறைவன். அதற்குத்தான் இறைவன் படைக்கிறான், காக்கிறான், அழிக்கிறான், எங்கட புறப்புறப்புகள்ல கர்ம வினைகளூடாக செலுத்துறான். ஆன்மாவுக்கு அறிவுமானந்தம் இயற்கையா இருந்தால் பெருசா இறைவன் ஹெல்ப் தேவையில்லை. ஆனந்தன்மாவை சொல்றது இறைவன் அதை செலுத்தி அந்த இதுகளை கொடுத்து கொண்டிருக்கிறான். அந்த இதுகள் பக்குவம் வந்த உடனே தண்டை வாழ்ல எல்லாம் வந்துடுமண்டு. சைவன் சொல்லும் அப்படி இல்லை. கடைசியா இறைவன் எங்களுக்கு அதையெல்லாம் எடுத்து தண்டை ஞானத்தை எங்களுக்கு பதிப்பார். அதுக்கு பிறகுதான் அது முழுக்க வரும். மற்ற இன்னொன்னு சொன்னீங்க டாக்டர், இந்த அனுபவம் என்ன அனுபவம் டாக்டர்? அனுபவம் படிப்பறிவும் இருந்தா அந்த ஆணவம் அகலும், அதால ஆன்மாவை காணலாம். அனுபவம் என்றது எல்லாம் அனுபவம் தான். வெள்ளனரோட சண்டை பிடிக்கிறதும் அனுபவம் தான். நல்ல காதலோடு நல்ல கோப்பி கொடுக்கறதும் அனுபவம் தான். எல்லாம் அனுபவம் தான். இல்ல இந்த உலகத்துல எல்லா நாளும் அனுபவத்துல தான். எல்லா அனுபவங்களும் எங்களை பக்குவப்படுத்துது. அப்ப சிலது நல்லதா இருக்குது, சிலது கல்லில துணி துவைக்கிற மாதிரி வெளுத்து வாங்குதுங்களே, அவ்வளவுதான். வாழ்க்கையில நல்ல வெளுவத்து முடிஞ்சா கடைசியா ஊத்த போய் வெள்ளையா வருவமல்லோ. அது மாதிரி சில வேளை அப்படித்தான் வெளி பொறக்க போட்டு அடிப்பார். ஆனா கடைசியா வெள்ளையா வந்துடுவான். சிலதுகளுக்கு அப்படி இல்லை, நல்ல வடிவ சாஃப்டா துவைக்கிறதும் இருக்குல்ல, போட்டு அப்படியும் துவைக்கிறது இருக்கு, இப்படியும் இருக்கு. அப்படியே எல்லாம் அனுபவம் தான். படிப்பாலையும் பெரும் அனுபவத்தால் படிப்பறிவு படிப்பறிவு ரெண்டும் சுட்டறிவுன்னு சொல்லுவோம். அப்ப கொஞ்சம் கொஞ்சமா தான் எங்களுடைய ஆன்மாறிவு முதிர்ச்சி அடையும். ஆனாலும் எப்படித்தான் படித்தாலும் எப்படித்தான் பட்டாலும் எங்களுக்கு முழு அறிவு வரவே வராது. முழு அறிவுக்குரிய பக்குவம் தான் வரும். அந்த பக்குவம் வரையக்குள்ள இறைவன் அந்த முழு அறிவை தருவார். மிச்ச ஆணவ மரத்தை போக்கு. சரியா? சரி டாக்டர், உண்மைதான். ஐயா, அப்ப உண்மையில உணர்த்த உணரும் தான் ஐயா. உணர்த்த உணரும் ஆன்மா, அறிவிக்க அறியும் ஆன்மா. சரி, திருச்சிற்றம்பலம். அப்ப இன்றைக்கு என்னண்டா, இந்த சிவஞான போதம், சிவஞான சித்தியாரு கொஞ்சம் மொடர்ன் குருவின் வார்த்தையாலையும் கொஞ்சம் பார்த்தனாங்க. ஓஷோவினோட இல்ல, அதுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் வித்தியாசங்கள் இருக்குது. ஆனா அவர்களுடைய வார்த்தைகள்ல நிறைய உண்மைகள் இருக்குது. அதுக்குள்ள கிட்ட வருது. அழகாக சொன்னார். அப்படி இருக்கிற எல்லாம் அடிமைகள், ஸ்லேவ்ஸ். அவர்கள் எல்லாம் எம்பரராக இயலாது. They are slaves. They are not masters. They are not emperors. They are destined to be slaves. அப்ப இதோட நாங்கள் ஒட்டுப்பட்டு இருக்க மாட்டோம். உடம்போட, மனத்தோட, இன்டெலெக்டோட, இதுகளோட ஒட்டுப்பட்டு இருக்க மாட்டோம். நாங்கள் எல்லாம் கட்டுண்டிருக்கிறோம் பசுக்கள். இவத்தானே சொன்னார். ஸ்லேவ்ஸ், கட்டுண்டு இருக்கிற பசுக்கள். கட்டு அறுக்க வேணும். கட்டு அறுக்கிறேன்டா இதெல்லாம் போக வேணும். இதை பாருங்க, இது மேனிப்புலேஷன். இந்த இன்டெலெக்ட, இந்த இன்ஸ்ட்ருமெண்ட மேனிப்புலேஷன் டெக்னிக் இருக்குது பாருங்க. அவ்வுடன் உவ்வும் மவ்வும் மனம் புத்திகாங்காரங்கள் செவ்விய விந்து நாதன் சித்தமோடுள்ளமாகும். ஒவ்வெனும் எழுத்தாமைந்தும் உணர்வுதி தொடங்குமாறும் பவ்வமும் திரையும் போலும் பார்க்கிலிப் பண்பும் தோன்றும். என்ன சொல்றாருண்டா, இந்த ஓம் ஓம் ஒரு மந்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறமே, ஓம் பிரணவம் மந்திரத்தை சொல்றதைத்தான் சொல்றாரு. இது உபநிஷதங்கள்ல சொல்றது உண்ணாமத்தை எப்படி சொல்லணும்லாம் சொல்லி இருக்குது. அன்னைக்கு கொண்டு பார்த்து நாங்கள் இருந்து அரணிக்கட்டையில ஓமண்ட ஆன்மாவை அரணிக்கட்டையாகவும் பிரணவத்தை அரணிக்கோளாகவும் கொண்டு கடைந்த ஞான தீயில பண்டிதர்கள் இந்த அறியாமையை தகிக்கிறார்கள் என்று கைவல்ய உபநிடத்துல இருந்தது. அது பிரணவத்தின் உண்டு. இன்னொன்று இருக்கு,
பிரணவமாகிய வில்லிலே இந்த நாணை இழுத்து இந்த விதை பொருத்தி குறிவைத்து அடித்து ஆன்மா அது இன்னொன்று அதுவும் பிரணவத்தின் வித்தை. இந்த பிரணவத்தின் வித்தைய சைவம் இன்னும் விரித்து சொல்லுது. இங்க இதெல்லாம் வித்தைகள், எத்தனையோ வித்தைகள் இருக்குது. நாங்கள் உபநிடதம் படிக்க ஒவ்வொன்றா படிச்சு கொண்டு போவோம். இது ஒரு வித்தை. வித்தை என்றா உத்தி. பிரணவத்தின் பாருங்கோ, பிரணவத்தை ஆ ஊ மா என்று 3 பகுதி இருக்குது இல்லையோமோ? முக்கல பிரணவத்தை நாங்கள் வடிவாக உணர்ந்து உச்சரிக்கும் பொழுது அடி வயிற்றிலும் தொடங்கணுமா முக்கல உச்சரிக்க ஆ என்பது மனத்தையும், ஊ என்பது புத்தியையும், மா என்பது அகங்காரத்தையும் கண்ட்ரோல் பண்ணுது, மெனிப்புலேட் பண்ணுது. பாருங்க எப்படி மனத்தை கண்ட்ரோல் பண்றது விளங்குது. ஒன்று பிராணாயாமம் சொன்னான் கண்ட்ரோல் பண்றது, இது மந்திரத்தால். இது முக்கலை இல்லை, 5 கிளைக்கு வங்காள வரும். எங்களுக்கு 12, 16 எல்லாம் இருக்கு. முதலாவது முக்கலை. அப்ப மனம் புத்தி அகங்காரத்தை கண்ட்ரோல் பண்ணுது. இன்னும் கிளை இருக்கு, பிந்து நாதம். அந்த இம்மண்டது முடியுதல்லோ அது பிந்து புள்ளி. அந்த பிந்து நாதம் என்றது அதுக்கு அப்பாலையும் ஒரு சத்தம் வந்து கொண்டிருக்கும் பாருங்க, ஒரு துவனி, அந்த நாதம். அந்த முடிவும் அந்த நாதமும், இந்த முடிவுன்றது பிந்து, அது சித்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. பாருங்க ஆள் மனது, ஆள் மனதுக்குள்ளதான் நிறைய விஷயங்கள் இருக்கு. நிறைவேறாத ஆசைகள், முந்தின பிறப்பு விஷயங்கள், அதுகள் எல்லாம் இந்த பிறப்பில ஆட்டு. அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்றதுக்கும் மெனிப்புலேட் பண்றதுக்கும் இந்த பிந்து. அடுத்தது உள்ளம். உள்ளம் என்றது உயிர், ஆன்மாவை மெனிப்புலேட் பண்றதுக்கு நாதம். இப்ப பஞ்சகல பிரணவத்தை ஆ ஊ மா பிந்து நாதம் என்று சொல்லி பாருங்க பாப்பம். இப்படி சொல்லிக் கொண்டு வர வர எல்லாம் உணர்வுகள் எல்லாம் உதித்து ஒடுங்கும். என்னுடைய குருநாதர் சொன்னார், மெடிடேஷன் பண்ணி ஒவ்வொரு நினைவு வர ஓம் என்று சொல்லு. இந்த ஓம் என்று சொல்ற ஒவ்வொன்றும் சமண்டி அடிக்கிற வரை உணர்வுகளை அடிக்க மாட்டார். ஒவ்வொரு வெளித்தாமைந்தும் உணர்வு உதித்து ஒடுங்குமாறும் பவமும் திரையும் போலும் கடலும் கடல் அலையும் போல பார்க்கிலிற் பண்புந்தோன்றும். கடல் ஓயாது, கடல் இருக்கிற வரைக்கும் திரை போல அலைய வந்து கொண்டே இருக்கும். ரெண்டாலும் அதை மெனிப்புலேட் பண்ணுது. இது பாருங்க, உணர்வு உதித்து ஒடுங்குமாறு. அப்ப இந்த பிரணவத்தை சொல்லி, ஐங்கலை பிரணவத்தை சொல்லி, அடி வயிற்று மூலாதாரத்திலிருந்து தொடங்கி உச்சந்தொலை கடந்து அதுக்கு அங்கால போகணும். அப்படி சொல்லி ஜபிச்சு கொண்டு வர மனத்துக்கு ஆனா, புத்திக்கு ஊனா, அகங்காரத்துக்கு மா, மற்றது சித்தத்துக்கு பிந்து, மற்றது உள்ளம் என்கிற உயிருக்கு நாதம். நாதம். இந்த நாளும் அதை பொருந்தி நின்று நான்கையும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுக்குள்ள கொண்டு வரும். தான் நேச்சரிங். அப்ப ஓம் 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 என்று சொல்றது இல்லை, அந்த அதுல பிரித்து சொல்ல வேணும்.
இதுல இன்னும் கிரியை இருக்கு. 12 கலை பிரணவம், 15 கலை, 16 கொஞ்சம் கொஞ்சம் சொன்னாங்க முந்தி. என்ன அதுகள்லாம் பூஜை இதுகள்ல வரும். அது செய்து பழகிட்டா நீங்க 5 கலை சொல்லிக்கு அங்கால 10 12 தான் வரும். எப்படி என்றா நல்ல அந்த சுருதி போட்டு நல்ல வடிவா பாடக்கூடிய ஆக்கள் இருக்கிறவല്ലോ ஹை பிச்சில், அவை பாடக்கூடிய ஆக்கள்ல லோ பிச்சில் பாட விட்டாலும் அந்த அது தானா இழுபட வேண்டும் அங்கால இல்லையோ. அது மாதிரி இங்கேயும் அந்த பயிற்சி இருக்கிற ஆக்களுக்கு அதான் 3 கலை 5 கலையில சொல்லவே அங்க சுருதி அங்க போகும். 12 அது பிரசாத கலா யோகம். நிர்வாண தீட்சை பெற்றவர்களுக்கு அது இருக்கு. பிரசாதம். அது கேள்வி இருக்கா? ஓம் டாக்டர். இப்ப நீங்கள் வந்து அந்த முந்தி நீங்க படிச்ச நோட் எடுத்து வச்சுனா அதுல நீங்க சில கூட அரைவாசி நோட் எடுக்கிறீங்க போல இருக்கு. நான் படிப்பிக்கிறது அந்த கிளியர் இல்லாம இருக்கு டாக்டர். ஆனாவ ஆ என்றது சித்தம் சித்தி, ஊ என்றது புத்தி, மா என்றது மனம், சித்தத்துக்கு விந்து என்று சொன்னீங்க. நாதத்துக்கு என்ன டாக்டர்? உயர். ஓகே ஓகே ஓகே, நாதத்துக்கு உயர். சரி சரி. ஓகே, இது பிரணவத்தின் 5 கலையேடுதான் சொன்னீங்க. இது வந்து இதெல்லாம் இந்த மானா வந்து நெற்றி பொட்டுலான்னு இருக்குன்னு சொல்லி தந்திருக்கீங்க. அது அப்படி சொல்லி கொண்டு வரையக்குள்ள இங்க வர மாவிலையும் வந்து நெட்டி போட்டு பிந்து நெட்டி போட்டு நாதம் இங்க முக்கலை பிரணவம் சொல்லேக ஆனா அடி வயிறு வயிறு பகுதி, ஊனா மார்பு பகுதி, வந்து இந்த முகப்பகுதி. அது முக்கலை பிரணவம். 5 கலை பிரணவம் சொல்லேக்குள்ள ஆ வந்து மூலாதாரம் சரிதானே, அடி வயிற்றுல இருந்து. ஊ வந்து எங்க வரும், பிறகு மா வந்து இங்க வரும் கண்டத்துல இருந்து இது வரைக்கும். வந்து நெற்றியில வந்துடும் இங்க அந்த குத்து. பிறகு நாதம் வந்து இங்க சிரசில வரும். நாதாந்தம் அதுக்கு அங்கால நாதம் வந்து சிரசில வரும். இது வரைக்கும் கலை இருக்கு. இதுல வந்து பிந்து கலை, பிறகு பிந்து கலையில இருந்து இது வந்து இங்கால நாதம் நாதாந்த கலை வரைக்கும். அதுக்குள்ள கலை வரும் அர்த்த சந்திர. பிந்து கலை கடத்தது அர்த்த சந்திர. அது தெரியும், சிலதுக்கு பேர் தெரியும், சிலது பேர் தெரியும். எல்லாம் பஞ்ச பிராமணம் என்றுதான் சொல்லி. அடுத்தத பாப்பமா. இப்படி எத்தனையோ ஏதாவது உண்டை பிடிச்சாலே ஒய்ந்துடலாம், அவ்வளவுதான். சிவா சிவா. பாருங்க, பாருங்க. அயன் அரி அரணும் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் அவ்வொடு உவ்வும் மவ்விந்து நாதங்கட்கு பயனுறும் அஞ்சில் படிங்க படிங்க. பயனுறும் அஞ்சில் ஆன்மா பரவிடில் அசித்தாம் பார்க்கில் சயமுறு வழி இரண்டும் தவிர்த்துரின் தானும் தோன்றும். அயன்னரி அரண் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள். இந்த 5 கலைக்கும் அதிதெய்வங்கள். ஆனாவுக்கு அயன், ஊனாவுக்கு அரி, மானாவுக்கு ஈசன், பிறகு பிந்துவுக்கு மகேஸ்வரர், உருத்திரன். ஆனா மானாவுக்கு உருத்திரன். மற்றது அடுத்தது வந்து பிந்துவுக்கு மகேஸ்வரன், நாதத்துக்கு சதாசிவன் அதிதெய்வங்கள். அதான் சொன்ன அயனரி அரணம் ஈசர் சதாசிவம் அதிதெய்வங்கள் உயவரும் அவ்வோடு உவ்வும் மவ்வு விந்து நாதங்கட்கு 5. பயனுறும் அஞ்சில் ஆன்மா பெறவிடில். இந்த அஞ்சலையும் ஆன்மா படிந்து அப்படி போனால் அசித்தாம் பார்க்கில் சயமுறு வழி இரண்டும் தவிர்த்துரில். பிராணாயாமத்தோடு செய்ய வேணும். உள்மூச்சு வெளிமூச்சு வழி 2.
அப்ப இதை சகல பிராணாய மந்திரத்தோட கூடி பிராணாயாமம் செய்தா மனம் அடங்கும். சொல்லுறமோ இல்லையோ? ஓமையா. ஆஹ் சச்சங்கத்துக்கு வேற விடுவதில்லை கன பேருக்கு சொல்றது. ஏன் விடுவதில்லை? மனம் விடாது. கொஞ்சம் மந்திரம் சொன்னா மனம் விடும். மனம் விட இன்னும் கொஞ்சம் மந்திரம் செபிப்பம். செபிக்க இன்னும் மனம் விடும். வந்தாச்சு. வந்தாலும் பூஜை செய்ய விடுவதில்லை. சொல்ல பிறகு இன்னும் கொஞ்சம் கூட பூஜை தொடங்கும். இன்னும் செய்ய மனம் இன்னும் விடும். இன்னும் கூட செய்வீங்க. சரி பூஜை செய்கிற இது சரியும் சத்தம் இருந்தா செல்போன் ஓஃப் பண்ணி வச்சு வெட்டுக்க விடுவதில்லை. இன்னும் கொஞ்சம் சொன்ன விடும். அப்படிதான் கொஞ்சம் கொஞ்சம் மனம் பொல்லாததுதானே, அது கஷ்டம். சாதனை செய்ய 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 அந்த மனம் படியும். படிய 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 இன்னும் சாதனை செய்யலாம். இன்னும் சாதனை செய்ய 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 மனம் இன்னும் படியும். மனம் என்று நான் சொல்றது மனம் புத்தி சித்த வாங்காரன்னாலும் அதோட உயிரும் சேர்ந்து படியும். படிய படிய இன்னும் இன்னும் கூட செய்வோம். இன்னும் இன்னும் கூட செய்ய இன்னும் இன்னும் படிஞ்சு வரும். இதைத்தான் சொல்வது நேர்ச்சரிங். ஓசோ சொன்னார் நேர்ச்சர் பண்ண இயலாதுண்டு. தெய்வம் சொல்லுது நேர்ச்சர் பண்ணும் டெக்னிக் தந்திருக்கு. இது வேதங்கள்ல இருக்குது. அவ வேற வேற டெக்னிக் சொன்னவ, கடைகிற டெக்னிக், அம்பைகிற டெக்னிக் எல்லாம் சொன்னது. இது இன்னொரு டெக்னிக்கை சைவன் சொல்லுது. இது ஆகமத்துல இருக்குது, வேதத்தில இல்லை. இன்டெலெக்ட். இனி ஆக்களை பார்க்க தெரியும் யார் இன்டெலெக்ட் யார் இன்டெலிஜென்ட். நாங்க பாக்குற எல்லாரும் இன்டெலெக்சுவல் தான். இன்டெலிஜென்ட் இன்ஃபர்மேஷன் எடுக்கிறார்கள். இலகுவா நான் பார்க்கிறேன். மெடிக்கல் இதில் கேட்க விளங்குறேன். எனக்கு பேஷண்ட்ஸ் இருக்க மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறாக்கள் இவன் ஆக்களை இருப்பினும், ஆனால் தங்களோட வருத்தத்தை பற்றி அல்ல நோய்களை பற்றி கேர் எடுக்க மாட்டோம். என்ன அப்படி எல்லாம் இருக்கிறார்கள் இருக்கிற. அப்ப அறிவெல்லாம் இருக்குது, மெடிக்கல் நாலேஜே இருக்குது, இது இருக்குது, காம்ப்ளிகேஷன் வரும் என்ன வரும். ஆனாலும் அதை பற்றி அக்கறை எடுக்காம இருந்த அதுதான் அப்பதான் விளங்கிச்சு. அறிவு வேற, இன்டெலிஜென்ஸ் அந்த வேற. என்னுடைய அன்பர் ஒருத்தர், அவரும் உங்களை போல நல்ல அடியார் தான், சிவதீட்சை பெற்றவர், பூஜை செய்கிறவர். ஆனால் அந்த மெடிக்கல் விஷயத்துல சொல்லு கேட்க மாட்டேன். இருக்கும்போது ஒருத்தர் ஓடி வந்து கண்ணத்திலே அரைஞ்சிட்டு ஓட்டுறான். அதை பார்த்த ஒரு பொண்ணு இங்க வந்துட்டு பக்கத்துல இருந்த வாட்ச்மேன் பஞ்சகர பிரணவன் சொல்லணும் எப்படி அப்படின்னு சொல்றாங்க. அவனும் அந்த லேடி கிட்ட வேற ஒன்று சொல்லி கொண்டு இருக்கு. அவனை பிடிக்க அந்த லேடி கிட்ட வந்து இப்போ உங்களை அடிச்சிட்டு போனது என்னோட ஹஸ்பண்ட் தான் சொல்றான். அப்ப அந்த லேடி அந்த பொண்ணை பார்த்து புத்திமர் இருந்தா என்னோட ஹஸ்பண்ட் ஒரு பயமே இல்லாம கிட்ட வந்து என்னோட ஹஸ்பண்ட் தான் உங்களை அடிச்சிட்டு போனது. இந்த பொண்ணு அந்த லேடியை பிடிக்க இங்க வச்சிருக்கிற தண்ணியில கலந்துருக்காங்கன்னு சொல்றான். அப்ப இந்த லேடி அந்த பொண்ணை பார்த்து என்னோட ஆபீஸ்லயே இவங்க தான் எனக்கு உண்மையா இந்த பொண்ணு மாதிரி நம்ப மாட்டீங்கன்னு தான் உங்களுக்கு வச்சிருக்கேன். அப்ப அது இன்டெலிஜென்ஸ் வேற இன்டெலெக்ட் வேறன்றதுக்கு அப்படித்தானே. அப்படி நல்லொரு சிவதையில இருந்த கேட்க மாட்டார், சொல்ல கேட்கவே மாட்டார். 10-12 வருஷத்துக்கு முந்தையே சுகர் எல்லாம் பங்கு ஹையில இருந்தது. போக்காடு போயிட்டார். இப்போ 2-3 மணி அடிச்சார். கண் பார்வை எல்லாம் பாதிக்க தொடங்கிட்டுது. டாக்டர் போயிருக்கிறார். அவர் ரொம்ப பாதிப்பு வருதுன்னு சொன்னார். அவர் சொன்னார், லம்போதரன் எனக்கு ஒண்ணுமே இல்லை. I was very fine until 2 weeks ago. I'm doing yoga எல்லாம் very energetic எல்லாம் தான் சொன்னார். நான் முதல் தரம் செக் பண்ணிக்க அப்பவே இல்லையா அந்த எனக்கு ஊர்ல இருக்கே சொன்னவங்க 5 பேர் இருக்கண்டா. அதுக்கு 10 வருஷத்துக்கு முந்தைய இப்ப 20 வருஷ கதை. அதுக்கு பிறகு மருந்து தொடங்க மாட்டேன்னு என்ன மாட்டேன்னு ரெசிஸ்டண்டா இருந்தார். வேலை ஃபோர்ஸ் பண்ணி மருந்தெல்லாம் இவருக்கு எல்லாம் டெக்ஸ்ட் பண்ணி அனுப்பி ரிஃபரல் எல்லாம் அனுப்பி எல்லாம் இதென்றாலும் அது மருந்து எடுக்க கஷ்டமா இருக்குன்னு திருப்பி அடிச்சார் 2 நாளில்.
பிறகு ஒரு டயபெட்டிக் ஒரு கோமா ஸ்டேஜுக்கு போய் இப்போ அட்மிட் பண்ணி இருக்குது. சிவா சிவா. அப்ப சிவபூஜை செய்தல், பஞ்சாட்சரம் சொல்லுதல், அதெல்லாம் இருக்க இந்த இன்டெலிஜென்ஸ் வேலை செய்ய வேணும். ஆனா வெரி இன்டெலெக்சுவல் பர்சன், இன் குட் போஸ்ட் எல்லாம் இருக்கிறது. அப்ப ஆனபடியினால இந்த இன்டெலிஜென்ஸ்ன்றது வேற, இன்டெலெக்ட்ன்றது வேற. ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்துட்டா இன்டெலிஜென்ஸ் வந்துடும் மட்டும் இல்லை, இல்லையா? நான் சொல்றது இன்டெலிஜென்ட் ஒன்று இருக்குது, இன்டெலெக்ட் ஒன்று இருக்குது, இந்த அசவந்த என்ன சொல்றது மூடத்தனம் ஒன்று இருக்குது. மூட நம்பிக்கை. சமயத்துல இருக்கிறவர்களுக்கு இன்டெலெக்டும் கிடையாது, இந்த மூடத்தனம் தான் கூட இருக்கிறது. அதுல அவதானமா இருக்கவன். அதுக்குத்தான் எங்களோட சமயத்துல சொல்லுவார்கள், அந்த நாளையில் என்று கேட்டா, நீங்க சமயத்துல போகும் பொழுது ஒரு ரேஷனல் பகுத்தறிவு அடிப்படை இருக்க வேணும். அந்த நாளையில லோகாயுதம் என்று சொன்னார்கள். லோகாயுதம் தெரியும் தானே உங்களுக்கு? அட, லோகாயுதம் தெரியாத சமயம் மறந்து போனீங்க. யாராவது சொல்லுங்க அப்ப லோகாயுதம். கேள்விப்பட்டவே மறந்துட்டேன். சிவசிவா. லோகாயுதம் என்பது அடிப்படை. உங்களுக்கு பாட்டை போட்டு காட்டினாத்தான் நல்லா விளங்கும். அது நல்லா இருக்கு உங்களுக்கு. உலகாயுதம் உங்களுக்கு சொல்லி காட்டினாத்தான் விளங்கும். அடிப்படை பகுத்தறிவு வேணும். பகுத்தறிவிலே உலகாயுதம் வேணும். உலகாயுதம் தெரிஞ்சிருக்கணும், இல்லாட்டி பௌத்தம் தெரிஞ்சிருக்கணும். அது பழைய முறை. இப்பத்த முறையில அது உலகாயுதம் பௌத்தம் இல்லாட்டிக்கு பேட்டன் ரசல் அல்லது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, இந்த அடிப்படை இல்லாம சமயத்துல வந்தால் உண்டில் ஃபெனாட்டிக் அடிப்படைவாதிகளா இருப்போம். சமயத்துல வரிஞ்சு கட்டிக்கொண்டு வாழ்வட்டுக்கு போகணும் சைவம் உண்டு, அந்த கூட்டத்துல இருப்போம். இல்லாட்டிக்கு வலு சுப்பசிஷா இருப்போம். ஐயோ லம்போதரன் வந்தார், பின்னால் ஒளிவட்டம் வந்து தண்டுவாங்க. அப்படி ஒரு மோட்டு கூட்டமா இருப்போம். அதனுடைய எங்களுக்கு அடிப்படை பகுத்தறிவு வேணும். அதுதான் சிவஞான சித்தியார் பள்ளிக்குள்ள பரபட்சம் ஒன்று சொல்லி வச்சாங்க. அதுல இருந்தான் பாட்டு எடுத்து சொல்ல போறேன். இப்படி என்று தொடங்கும் அந்த பாட்டு. திருப்பி ஷேர் பண்றேன், இப்ப உங்களுக்கு தெரியக்கூடியதா இருக்கு. இப்ப தெரியுதா? இப்படி அன்றி இது உலகாயுதன் மதம். பாத்தீங்களா? சிவஞான சித்தியார் பரபட்சம் உலகாயுதன் மதத்துல இந்த பாடல் வருது பாருங்க. சொல்லுங்கோ, படிங்க பாப்பா. இப்படி அன்றி கன்மம் உயிர் இறை வேறுண்டென்று செப்பிடும் அவர்க்கு மன்னோர் செய்திடும் குற்றம் என்னோ ஒப்பிலா மலடி பெற்ற மகனொரு முயற் கொம்பேறி தப்பில் ஆகாய
பூவை பறித்தமை சாற்றினாரே. உலக ஆயுதம் சொல்றார். ஐயோ, இந்த இருக்கிறாக்கள் என்ன பாவம் செய்தாங்களப்பா இவங்கள்ட்ட கேட்கறதுக்கு இப்படி இந்த லம்போதரன் இப்படி எல்லாம் சொல்லுதே. இந்த சட்டங்கத்தில இருந்து இந்த 20-30 ஜனம் கேட்குது. என்ன பாவம் செய்ததுகள், இந்த மன்னோர் செய்ததும் குற்றம் என்ன சொல்றாரு அவர் லம்போதரன்? கர்மம் உயிர் இறை வேறு உண்டென்று செப்பிடும் அதற்கு. ஐயோ, கர்மம் என்றார், புண்ணியம் என்றார், பாவம் என்றார், உயிர் என்றார், இறைவன் என்றார், இப்படியெல்லாம் வேற வேறையா இருக்கண்டு அலட்டி கொண்டிருக்கிறாரே. இப்படியெல்லாம் கேட்டுக்கொண்டிருக்குதுகளே. இதுகள் செய்த பாவம் என்ன? அதான் கேட்கிறார். இப்படி அன்றி கண்மம் உயிர் இறை வேறொன்றென்று செப்பிடுபவர்க்கு மன்னோர் செய்திடுங்குற்றம் என்னோ. சொல்றது என்ன மாதிரி இருக்கண்டா, அடே உண்டத்தான் சொன்னாலும் பரவாயில்லை, எத்தனைய கட்டி கட்டி கட்டக்கதை சொல்றாரு அவர். இவருங்க ஒப்பிலா மலடி பெற்ற மகன், மலடி பெற்ற மகன், மலடி 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 பெற்ற மகன் மலடி பெற்ற மகன் மகன் ஒரு முயற்கொம்பேறி, முயல் கொம்பு இருக்குது இல்ல முயற்கொம்பேறி தப்பில் ஆகாய பூவை பறித்து வைச்சாற்றினார். ஆகாயத்தில் ஒரு பூ இருக்காம பொடிங்க கொண்டு வந்தவரா. எல்லாம் எல்லாம் போய் டாக்டர். ஒன்றை சொன்னா பரவாயில்லை, ரெண்டை சொன்னா பரவாயில்லை, இப்படி அடுத்தடுத்தல்லே கட்டுக்கதை சொல்றாங்க. இது யார் சொல்றது? லோகாயுதம் சொல்றார். சொல்றாரு அப்படின்னா இதப்புறம் எழுதி வச்சிருக்காங்க 50 சொன்னாண்டு. லோகாயுதம் இப்படி சொல்றார். என்ன சொல்றார்? இப்படி கண்மாண்டம் உயிரிழம் இப்படி எல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறாங்களே. இவங்க சொல்றதை கேட்கறதுக்கு இந்த மண்ணை இருக்கிறாங்களே என்ன பாவம் செய்தாங்க இவங்க? ஒன்று ரெண்டா சொல்றாங்க, அவிட்டு விடுறாங்க அடுத்த கட்டுக்கதை. என்ன மாதிரி இருக்கண்டா, மெலடி பெற்ற மியற்கொம்பில் தாமரை எப்படியும் கொண்டு வந்தேன்னு சொல்ற மாதிரி கடவுளா கர்மமா உயிரா முத்தியா என்ன கதைக்கிறாங்க இவங்க. அப்படித்தான் சொல்லுவேன். புரிந்துதா? இல்லாத ஒன்றை சொல்றது லோகாயதன் டாக்டர். லோகாயர் சொன்னார்கள் இப்படி எல்லாம் கடவுள் என்றது இல்லை, இல்லை இல்லை என்று சொல்றான். உயிர் என்றதும் இல்லை கண்டனீங்களோ, கர்மாவும் இல்லை கண்டனீங்களோ, பாபுண்ணியம் என்றது இல்லை கண்டனீங்களோ, மறுபுறப்பண்டது இல்லை கண்டனீங்களோ. தான் லோகாயுதம் சொல்றேன். வலு பகுத்தறிவுவாதம் என்று சொல்லுகிறார்களே அப்படி. அதைத்தான் சொன்னார். இது லோகாயுதம். அடுத்ததா சொல்லி வருவாருங்க. செய்திடும் பாடிங்கோ. செய்திடும் கண்மம் எல்லாம் செய்திடும் கண்மம் எல்லாம் செய்தவர் தம்மை பற்றி எய்திடும் என்னில் இங்கே மாய்த்துடும் ஏவலன் மெய்தரு தூளம் கற்று சூக்குமமாய் மேவும் எண்ணில் ஐயனே தீபம் போனால் அதனொளி ஆவதுண்டோ. கர்மான்னு சொல்லுறீங்களே, செய்கிறாக்களை பிடிச்சு கொண்டு கர்மா திருப்பி வருதுலாம் சொல்றீங்களே, செத்து போனா அப்புறம் என்னப்பா வருது உங்களுக்கு? ஒன்றும் ஐயனே தீபம் போகணும். இங்க மாஞ்சிடும், அங்கே நண்டு வாரது இல்ல இல்ல, அதெல்லாம் இங்க ஸ்தூல உடல் போனா சூக்கும உடல்ல மேல போகுது கர்மா. அப்படித்தானே சொல்ற சைவத்துல. சூக்கும உடல்ல தானே போகுது. சூக்குமமாய் ஒவ்வொன்றில் கிடையாப்பா. இங்க ஒரு தீபம் இருக்குது, அந்த அகல் உடைஞ்சு போச்சு, என்ன சிந்தி போச்சு, அதுவும் போச்சுது, அவ்வளவுதான். புறம் அங்கே ஒன்றும் இல்லை. எப்படி இருக்குது உலகம்? நல்லா இருக்கு என்ன சொல்றத கேட்டு கேட்டு வீடா இருந்துட்டு போல. லோகாயுதம் சொல்றாரு, இந்த மறுபிறப்பும் இல்லை கர்மாவும் இல்லை, இங்க உயிர் போன எல்லாம் முடிஞ்சது, அப்புறம் அங்கே ஒன்றும் வாரது இல்லை என்றது அதை இது. இதுதான் லோகாயுதர் மதம். லோகாயுத மதம். இது என்ன செய்ய சொல்றாருண்டா அவர் அடுத்தது இதெல்லாம் கணக்க அப்படியே சொல்லிக் கொண்டு போவார். ஒவ்வொன்றை வகை வகையா சொல்லி கொண்டு போய் இன்ப துன்பம் எல்லாம் இயல்பதெல்லாம் கர்மத்தால வாரையில் என்று சொல்லுவார். இதுவும் அவர் சொல்ற அப்படி நிறைய சொல்லுவார் அவர்.
இந்த வடிவா சொல்லுவார். இங்க பாருங்க, இதுல சொல்லுவார், பூதத்தை அன்னமாகி அன்னத்தால் உடம்பு குத்தி பெய்தி தேமனமுமாகி பிரிந்தமை திருந்த இன்று. அதாவது இந்த பஞ்சபூதங்கள் இருக்குதல்லோ, அவங்க பஞ்சபூதங்கள் சொல்றாங்க, அவங்க 4 பூதங்கள் தான் சொல்லுவாங்க, ஆகாயம் இல்லைன்னுடுவாங்க. இந்த 4 பூதங்களும் இருக்குது. அந்த பூதங்கள் சேர்ந்து வரைக்கும் சாப்பாடு வருது. அன்னம் என்ன சாப்பாடு? சாப்பாடு தானே உடம்பு வருது. உடம்பு இருக்கிறதானே புத்தி எல்லாம் வருது, மனம் வருது. அதுக்கு சாப்பாடு இல்லாட்டி மனம் யோசிக்குமே? உங்களுக்கு யோசிச்சு பாருங்க. பிறகு ஒவ்வொன்றும் பிரிஞ்சு போனாலும் அது அந்த வரல அந்த பஞ்சபூதத்துக்கு இந்த 4 பூதத்துக்கே போகுது. இப்படி எல்லாம் இருக்க நீங்கள் எல்லாம் உலகத்தில் இருந்து வேறு என்னவெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறீர்கள். கேட்க நல்லா இருக்கு. இன்னைக்கு மாறிடணும் போல இருக்கு. பரபக்கம் இதுதான் அடுத்தது சொல்லுவார். என்ன சொல்றார்? மோகத்தை மண்ணில் கண்டு விட்டு போய் விண்ணிற்கொள்ள மோகத்தராகி. அப்ப அனுபவிக்க வேண்டிய எல்லாம் இங்க இருக்கு இந்த மண்ணில. இத விட்டுட்டு அனுபவிக்காவிட்டு அங்க போய் அனுபவிக்க வேண்டு போய், ஐயோ உலகின்ற மூடர் எல்லாம் தாகத்தில் தண்ணீர் கண்டு விட்டு போய், இங்க தாகமா இருக்குது, தண்ணி முன்னுக்கு இருக்கு, அதை விட்டு போய் தண்ணீர் கேட்டு சோகித்தே உண்ணி துடியறுவார்கள். அந்த இருக்கிற முன்னால இருக்கிற தண்ணியை குடிக்க காணலே எங்கேயோ போய் தண்ணி குடிக்கிறேன்னு போறேன். வாழவே வல்லை. என்ன செய்ய வேணும் அவர்கள் என்னன்னு கேட்ட, இங்க இருக்கிறதெல்லாம் இந்த உலக இன்பங்களை அனுபவிச்சு போக வேணும். தையலார் ஊடலாட தாம் அவரோடும் கூடி செய்ய தாமரையை வென்ற சீரடி செம்பஞ்சூட்டி மெய்யலாம் பாதஞ்சூட்டும் மேடத்தார் வெய்யற்கூடா மையல் மானுடர் பொய் மார்க்க வேடத்தே மாய்கின்றாரே. இந்த உலகத்தில எல்லா இன்பங்களையும் அனுபவிக்க வேணும். அதிலையும் பெண்ணின்பம் சிறப்பான இன்பம். அவர்களோட கூட வேணும். அவருடைய தாமரை போன்ற திருவடிகளுக்கு நல்ல சிவத்த என்ன இது சாந்து அந்த மருதோண்டு சூட்டி அந்த பாதத்தை தன்னுடைய உடம்பு முழுக்க வச்சு பணிய வேணும். வெய்யலாம் பாதஞ்சூட்டும் வேட அவர்களோடு கூடி மகிழ வேணும். அப்படி கூடாமல் இந்த மயக்கமுள்ள மாநிலர்கள் போய் சும்மா பொய் மார்க்க வேடம் திருமுருத்திராஜம் சிவகுமார் மாதிரி இப்படி போட்டுக்கொண்டு மாயன்றாரு ரெண்டு உலக எதிர்கொள்கிறார் சிவகுமார். வாசன்மார் குழலினார்கள் மணியல்கள் தடத்தே மூழ்கி நேசமார் குமுதச் செவ்வாய் அமுதனை நிறைய உண்டு தேசுலா மணிமென் தோல் மேல் சேர்ந்து வீட்டு இருந்திடாதே மாசுலா மெனத்தோரெல்லாம் மறுமை கொண்டு அழிவரன்னோ. சும்மா மறுமை இம்மை மறுமை சுவர்க்கம் பரலோகம் எல்லாம் சொல்லி அழிகிறாங்க இதுகளை விட்டுட்டு என்று சொல்லுறார் உலகாயுதர். இதெல்லாம் உலகாயுத மதம். அடிப்படையில பகுத்தறிவுக்கு இது படிச்சிருக்க வேணும். படிச்சு இப்ப கேட்டோம் 5 பேர் குழம்பி போட்டோம். யாருமே இந்த பரபக்கம் படிக்கணும் வேண்டாம். அதுதான் ஃபவுண்டேஷன். நீங்க பாத்தீங்கன்னா இந்த சைவத்துல கண்ண குரூப் இருக்கு. முகநூல்லையும் சரி சமூக ஊடகங்களும் சரி 2 பக்கம் தான் கூடாக்கள். ஒன்றில் ஃபெனாட்டிக் இந்த வாழிடத்தேன் வெட்டுறேன்றார்கள். அல்லது எல்லாரும் ஏதாவது போட்டா பதில் கொடுங்க, சிவ சிவா அரோகரான்னு பதில் கொடுக்கணும் பாருங்க. அப்படி எல்லாம் போட்டாலும் சிவ சிவா. எனக்கு ஏதாவது படத்துக்கு சிரமமா அதை எழுதி விட்டாலும் நம்ம சிவ சிவா போடுவிடும். அப்படியும் இருக்கப்படாது. ஆனபடியினால நல்ல பகுத்தறிவு வேண்டும். உலகாயுதம் அடிப்படை. இந்த அடிப்படையிலிருந்து பிறகு இது ஏன் பிழை ஏன் சரிவரான்னு விளங்கி கொண்டு அங்கால வர வேண்டும். அல்லது பௌத்தம். பௌத்தம் சொல்றது என்ன? கடவுள் ஒன்று இல்லை. நீங்க உங்களோட பஞ்சசீல ஒழுக்கத்தாலையும் யோகத்தாலையும் தியானத்தாலையும் வட்டாங்க யோகம் பஞ்சசீலம் மற்றது மிடில் பாத் எல்லாத்திலையும் ஒரு அளவு. பட்டினி கிடந்தெல்லாம் முடிக்கிற சமணருக்கு எதிரவர். சமணர் பட்டினி தானே. அப்ப அது அப்படி மிடில் பாத்தால போய் இறைவனை அடையலாம். அது பரிநிர்வாணம் அடையலாம். தெய்வங்கள் உண்டு, ஆனா முழுமுதற் கடவுள் கிடையாது. இது பௌத்தம் சொல்லும். மறுபுறப்பு கர்மா இல்லை. அதுவும் ஏன் இல்லை?
அதுக்குதானே சாக்கியனார் இருக்குது கதை. ஓ செய்வினையும் ஓமையா பயனும் செய்வானும் இருந்தால் சேர்ப்பவன் ஒருவன் வேணும். வினை தானே வந்து சேராது. நாங்கள் போய் எங்களை வினையை தூக்கி கொண்டு நாங்களும் வரையலாது. சேர்க்கிற ஒருவன் வேணும். அப்படி அந்த பகுத்தறிவரோட பௌத்தம் வேணும். அது ரெண்டும் இல்லாட்டி கொஞ்சம் மாடர்ன் மைண்ட் மாடர்ன் இதுன்னு சொன்னா இதுகளை லோகாயுதம் இதுகளை படிக்கிறது கஷ்டப்பட்டு சொன்னா பேர்ட்ரண்ட் ரசல் என்ற பிலோசபர் இருந்தவர், நோபல் பிரைஸ் பெற்றவர். அவருடைய புத்தகங்களை படிக்க வேணும். அல்லது ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி, ஜே கிருஷ்ணமூர்த்தி, அவரும் சமீப காலத்தில் எங்கட காலத்துல இருந்தா கல்வி அல்ல. அவர்களுடைய நூலெல்லாம் ஆங்கிலத்துல இருக்குது, தமிழ்ல விலை குறைவு. ஜிட்டு கிருஷ்ணத்துல 1-2 தமிழ்ல வந்திருக்கலாம். முந்தைய ஒருத்தர் நரேந்திரன் இங்கிலீஷ் மாஸ்டர் இருந்தவர்கள் யாழ்ப்பாணத்துல, அவர் விழிப்புணர்வு பற்றிய விளக்கங்கள் என்று எழுதினார். அதுலதான் எனக்கு ஜிட்டு கிருஷ்ணமூர்த்தி முதல் அறிமுகம் நான் படிக்கிற காலத்துல. பிறகு இப்ப புக்ஸ் எல்லாம் பார்த்ததுண்டு. அப்ப இதெல்லாம் அடிப்படை பகுத்தறிவு. இந்த பகுத்தறிவு அடிப்படையை வச்சு கொண்டுதான் அதற்கு மேலாக சைவத்தில கட்டி எழுப்ப வேண்டும். இல்லாட்டி ஃபவுண்டேஷன் வீக் என்று அர்த்தம். இருக்குதான் மெய்கண்ட சாத்திரத்துல, இது நான் படிச்சது மெய்கண்ட சாத்திரத்துல இருக்குது. ஏனுத மெய்கண்ட சாத்திரத்துல இருக்குன்னு தெரியத்தானே வேணும். பல பேர் சொல்றது இது கண்டனம், அதுதான் கண்டனம் தான். ஆனா யாருக்கு அது மற்றவையை போய் கண்டிக்கிறது இல்லை. எங்களுக்குள்ளேயே இந்த எண்ணம் எல்லாம் வந்து போகும். எங்களுக்குள்ளேயே இப்படி சொல்ற ஆக்கள் எல்லாம் இருக்கணும் தானே. சிவா ஏண்டா ரிலிஜன் இஸ் a very dangerous thing too sometimes. விவேகானந்தர் சொல்லுவார் இந்த ரிலிஜியஸ், அந்த ஃபெனாட்டிசிசம், பிகட்ரி, அந்த ஃபண்டமெண்டலிசம் இதுகள் எல்லாம் வந்து அந்த உலகத்தின் இந்த ரத்த ஆற பெருக்கெடுத்து ஓட வச்சிருக்கு இந்த உலகத்துல காலங்காலமே. என்ன நடந்து கொண்டிருக்கு. இதுகள் இல்லாட்டி இந்த உலகம் இதை விட எவ்வளவோ நல்லதா இருந்திருக்கும் என்று சொல்லுவார் விவேகானந்தர். சமயம் வந்தா போல நீங்க நிக்கிற மாதிரி ஏதோ எல்லாம் புனிதம் என்று யோசிச்சிடக்கூடாது. எவ்வளவோ மூடர் கூட்டமும் இருக்குது, எவ்வளவோ பயங்கர மத பயங்கரவாதிகளும் இருக்கிறார்கள். ரெண்டும் இல்லாம சைவத்துல இருக்கணும் என்றால் இந்த அடிப்படை வேணும், தெரிஞ்சிருக்க வேணும். மூளையும் இருக்க வேணும் டாக்டர். லோகாயுதம் இந்த அது மூளையில இருக்கிறது இன்டெலெக்ட் இப்ப பாத்தினாங்க. அதெல்லாம் ஸ்லேவ்ஸ். இன்டெலிஜென்ஸ் இருக்க. இந்த இன்டெலிஜென்ஸை நேர்ச்சர் பண்றதுக்கு இருக்கு, நேர்ச்சர் பண்றதுக்கு இதுகள் வேணும். அடிப்படையில இதை கொடுத்து என்னுடைய பிள்ளைகளுக்கு பேர்ட்ரண்ட் ரசல் கொடுத்து வாசிக்க பண்ணார். சின்ன சின்ன புத்தகங்கள் இருக்கு, கணக்கே இருக்கு. வை ஐ அம் நாட் எ கிறிஸ்டியன் இருக்கு. அண்டை பார்த்தா மகள் வச்சு வாட்சி என்றால் what I believe, what do I believe இது ஒன்று. அதுக்கும் அவற்றுதான் குட்டி குட்டி புத்தகங்கள். நல்ல நகைச்சுவையா எழுதுவார், கிண்டலாயும் எழுதுவார் பேர்ட்ரண்ட் ரசல். சிந்தனையை தூண்டுற விதத்திலேயும் எழுதுவார். அவர் மேத்தமெட்டிஷியன் அண்ட் பிலாசபர் பேர்ட்ரண்ட் ரசல். மற்றது ஜெட்டு கிருஷ்ணமூர்த்தி, அது கொஞ்சம் நல்ல ஆன்மீகத்தோட ஒட்டி போகும், ஆனா கொஞ்சம் பகுத்தறிவோட போகும். பெருசா கடவுள் அதுலாம் சொல்ல மாட்டார், ஆனா நேரடியா ஒரு கொஸ்டின் கேட்டு என்னோட. ரமணரும் ரொம்ப பகுத்தறிவு. ரமண மகரிஷி, ரமண மகரிஷி மேலே பகுத்தறிவு இருக்குது. நாங்கள் பகுத்தறிவு இல்லாத கூட்டம் தானே அரோகரா போட்டு மாலை போட்டு பூக்கி வச்சுட்டு தேவாரம் வந்தா உள்ளுக்கு பூந்து பாக்குறது இல்லை. பொருள் உணர்ந்தெல்லாம் சொல்றது இல்லை. தேவாரத்தை வச்சு ஒரு பீடத்துல வச்சு அதுக்கு ஒரு பட்டு சாத்தி மாலையும் போட்டு அரோகராண்டு சுத்தி கும்பிட்டு வந்துடுவாங்க. உள்ளுக்கு போவானும் ஐயா, போக வேணும். சமயத்துல சொல்றீங்க டாக்டர், சமயத்துல இப்படி எல்லாம் இருக்குன்னு தெரிஞ்சிருக்க வேணும். நல்லதெல்லாம் இருக்குது, அடியவர்கள் இருக்கிறார்கள், நல்லது இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட அபாயங்களும் உண்டு. வரலாற்றிலையும் இருக்குது, சமகாலத்திலையும் இருக்குது. எத்தனையோ சமய கலவரங்களும் பார்த்துருங்க தானே. ஐரிஷ்க்கும் அயர்லாண்டுக்கும் இங்கிலாந்துக்கு நடந்த யுத்தம், முஸ்லிம்களுக்கு நடக்கிற யுத்தம், யூதர்களுக்கு முஸ்லிம்களுக்கு நடக்கிற யுத்தம், மயன்மார்ல புடிஸ்டுக்கு முஸ்லிம்ஸுக்கு நடக்கிற பிரச்சனை,
சிவா. எல்லாம் எத்தனை இடங்கள்ல சமயமே பிரச்சனையா இருக்கு. அதான் வாழ்வெலும் மையல் விட்டு வறுமையாம் திருமதப்பி தாழ்வெனுந்தம்னையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பொருள் அரிது. ஊழ்பொருள் அரிது. அரிது. எங்கள் பெரியவர்கள் எல்லாம் நல்லா யோசிச்சுத்தான் மெய்கண்ட சாஸ்திரத்தை அது வச்சிருக்கிறார்கள். பல பேர் யோசிக்கிறதில்ல. ஏன் திருக்குறள்ல காமத்தை பால் இருக்குன்னு யோசிக்கிறது இல்லை. ஏன் சிவஞான சித்தியால இந்த பரவக்கம் மெய்கண்ட சாஸ்திரத்துல 14 சாஸ்திரங்கள்ல உண்டாயிருக்குன்னு யோசிக்கிறது இல்லை. ஏன் திருமுறையில திருவாசகம் பாடின மாணிக்க வாசகரை சிவபெருமானை வந்து பாவவாடிய வாயால் ஒரு கோவை கேட்டு அதுக்கு பாடுவிச்சு வச்சதுன்னு யோசிக்கிறது இல்லை. எல்லாவற்றுக்கும் ஒரு வாழ்க்கையையும் அனுபவிக்க வேணும், உலகத்தையும் அனுபவிக்கணும். இந்த உலகம் உண்மை, இறையையும் பார்த்து கொள்ள வேணும். அதே நேரம் மூட நம்பிக்கைகளுக்குள்ளேயும் போய்விடக்கூடாது. அதே நேரம் சமய பயங்கரவாதியா போய்விடாது. என்னுடைய நண்பர்கள் இருக்கிறார்கள், லண்டன்ல போயிருக்க சொன்னார்கள். அப்ப அல் கொய்தாண்டு இருந்த ஞாபகம் இருக்கா? அந்த அல் கொய்தாண்டு அல் சைவா வந்திருக்கிறான்னு சொன்னார். அல் கொய்தா அல் சைவா அப்படியும் வந்துடப்படாது. ஒரு சிவா சிவா. இப்ப இன்னைக்கு நாங்கள் ஆன்மாவின் 4ஆம் சூத்திரத்துல நாங்கள் ஆன்மான்றது என்னென்ன இல்லை என்றது பார்த்து 3ஆம் சூத்திரம் 4ஆம் சூத்திரத்துல எது எது ஆன்மா இல்லை என்று பார்த்தோம். ஓஷோன்ற பார்வையில பார்த்தோம். பிறகு இன்றைக்கு உலகாயுதத்தை பற்றி கொஞ்சம் பார்த்தோம். இதுகள் எல்லாம் பார்த்தோம். இது ஆன்மாவை இந்த மனம் புத்தி சித்தம் அகங்காரத்தின் ஊடாக ஆன்மாவை கொஞ்சம் நேர்ச்சர் பண்ண இயலும். அதாவது வளர்த்துறது. இன்டெலிஜென்ஸ் ஆஃப் த சோல் கேன் பி நர்ச்சர்ட் த்ரூ திஸ் என்று நாங்க பார்த்தோம். ஓஷோ சொன்ன மாதிரி அப்படி ஒன்றும் இல்லை. அதை கொஞ்சம் மேனிப்புலேட் பண்ணி இதண்டெல்லாம் அதுக்கு கொண்டு வர வேணும். அதுக்கு மனத்தை கொண்டு வரத்துக்கு புத்தியை கொண்டு வரதுக்கு அகங்காரத்தை கொண்டு வரதுக்கு சித்தத்தை கொண்டு வரதுக்கு பிந்து, உயிரை கொண்டு வரதுக்கு நாதம். இந்த 5 இருக்குது. இந்த 5க்கும் அதிபதியாக பிரம்ம விஷ்ணு ருத்திர மகேஸ்வர சதாசிவர்கள் இந்த 5 கலைக்கும் அதிபதியாக இருக்கிறார்கள். இது அப்படி சொல்ல சொல்ல கடல்ல அலை வந்தது போல எங்களோட உணர்வுகள் எல்லாம் வந்து 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 அடங்கி அடங்கி கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் அதுக்குள்ள உள்ளுக்க போய் ஆளலாம். அப்ப அத இந்த வழி 2 வழியை முடுக்கி பிராணாயாமம் செய்து அதை செய்து கொண்டு வர இது சித்திக்கும். இது பிரணவ மந்திரத்தை பாவிக்கிற ஒரு உத்தி, ஒரு வித்தை. இது வேதங்களில் இல்லை, ஆகமத்தில் சொல்லப்பட்டது. அது கேள்விகள் இருந்தா கேளுங்க. டாக்டர் உலகாயுதம் நல்லா இருக்கு டாக்டர். சொன்னேன் உலகாயுத மறப்பும் பார்க்கும். எங்களுக்கு சிவஞான போத முதல் சூத்திரம் 2ஆம் சூத்திரம் அது வடிவா அவன் அவள் அது வெறுமோ வினவையில் தூட்டிய திதியே ஒடுங்கி மலத்து உலகாம் அந்தம் மாதி என்மனார் புலவர்களே மரபு வந்துட்டுது. அவ்வளவுக்கு இந்த உலகத்துக்கு பின்னால தோன்றி நின்று அழிகின்ற இந்த உலகத்துக்கு பின்னால ஒரு கான்ஷியஸ் இன்டெலிஜென்ஸ் ஒன்று இருக்குது இல்லையாவுமா? அதுதான் நிறை. அப்ப போச்சு, உலகாயுதம் போட்டு. இல்ல அந்த நெயில் பாலிஷ் எல்லாம் பூசி பாதுகாக்கணும். அது நல்லா பிடிச்சது டாக்டர். அது பாதுகாப்பு இறையார போய் சொல்லிடாங்க. சொன்னவர் இல்ல சண்டை உலகாயுதம் நல்லா இருக்கு போல இருக்கு. நல்லா இருக்கு போல இருக்கு. சோமேர் சிரிக்கிறேன், சோமேர் சண்டை பிடிக்கிறேன் போலடாங்க.
சிவபெருமான மாதேவியே சண்டை பிடிக்கிறோன்னு நாங்கள் புராண கதையில வச்சிருக்கிறோம். என்னத்துக்கு நம்மளை போலதான் என்ன? சுவாமி மற்ற என்னண்டா டாக்டர், நீங்கள் எங்களுக்கு அந்த சிவஞான போதத்துக்கு ஒரு புக்லெட் ஒன்று தந்தீங்க. அதுல அந்த முதல் பாட்டு அவன் அவள் அது, மற்ற ரெண்டாம் பாட்டு டாக்டர் அவையே தானே யாயன்று தான் எங்களுக்கு இருக்கு. ஆனா இன்றைக்கு நீங்க படிப்பிக்க வேறு ஒரு பாட்டு படிப்பிச்சிருக்கீங்க. இல்ல அவையே அது தானே 3ஆம் படிச்சிருக்காங்க. சூத்திரம். இருக்கா? அது 2ஆம் சூத்திரம். அவையே தானாயாய். ரெண்டாம் சூத்திரத்துல ஓ, அது படிச்சிருக்காங்க தானே. இல்ல இன்றைக்கு அவையே தானே படிக்கல டாக்டர். படிச்சிருக்காங்க. அதான் ஒன்றாயும் உடனாயும் வேறாயும் தாதான்மிய சம்பந்தம் அத்துவித சம்பந்தம் எல்லாம் சொன்னேன். அத்துவிதம் தாதாமியம். 3ஆம் சூத்திரம் உள்ளது இல்லாது என்றலின் அது படிக்கலங்க டாக்டர். இது உள்ளது இல்லாது என்றலின் அது படிச்சிருக்காங்க. அதான் சொன்னே உள்ளது இல்லதுன்னு சண்டை பிடிக்கிறமே, அந்த சண்டை பிடிக்கிற எதுவோ அது ஆன்மான்னு சொல்லிட்டு சொன்னு. உணர்தலின். அப்ப இந்த 4ஆம் பாட்டு எது டாக்டர்? உயிரெனப்படுவதிந்த உடலினின் வேறுள்ளதாய், அதா டாக்டர்? அது இல்லை, அது சிவஞான சித்தியார்ல இருக்கிறது. நீங்க பாட்டை சொல்றீங்க. சிவஞான போதம் சூத்திரம். அந்த கரணம் அவற்றின் அன்று அந்த கரணம் அவற்றின் ஒன்றன்று. அந்த கரணம் அவற்றின் ஒன்று. ஜோஷோ சொன்னாரு, you are not that psychology, you are not that biology, you are not that chemistry. Yeah. இப்ப டாக்டர் சொன்னது பிறகு பரவக்கத்தை ஒருக்கா படிச்சு பார்க்கணும் போல இருக்குது. படிங்க. பரபட்சத்துல 2 இருக்கும். அதை சொல்லுவா உலகாயுதன் மதம், உலகாயுதன் மதம் மறுதலை என்று இன்னொன்று வரும். அதிலே வருதா மறுதலினும் வருதாயா? மறுதலை என்றும் வரும். அதுல கந்த புராணத்திலே வந்துட்டு உலகாயுதம். கந்த புராணத்துல சுக்கராச்சாரியார் சொல்றது மாயை உபதேசப்படலம் ஒன்று இருக்கு, சுக்கிரன் உபதேசப்படலம் ஒன்று இருக்கு. மாயை உபதேசப்படலம் முழுக்க உலகாயுதம் தான். அந்த வடிவ வரும். இந்த காசிவருக்கு இந்த சூரவர்மா தாரகாசுரன் இந்த முகாஜரன் 3 பேரும் பிறந்த இவர் முனிவர் தானே. அப்ப குலம். அப்ப இவர் படிப்பிப்பார் பிள்ளைகளுக்கு. பிள்ளைகளே இந்த உலகத்திலே இப்படி தின்னோடு தொடங்கி படிப்பிக்க அம்மா சொல்லுவா, இது காரியத்துக்காகாது. நீங்க 4 காசு சேர்த்து பதவி அதிகாரம் செல்வம் இருந்தாதான் 4 பேர் மதிப்பாங்க. அதனால பிள்ளைகளே நீங்கள் உதவி விட்டுட்டு அதை சேர்க்கிற வழிக்கே பாருங்கன்னு சொல்லுவா. அது உலகாயுதம். 2 போட்டு அவ என்ன செய்வா, இவர்கிட்ட கிளாஸை நீப்பாட்டி போட்டு சுக்கராச்சாரியார்கிட்ட அடி போடுவார். சுக்கராச்சாரியார் என்ன செய்வார், அவர் வேதாந்தம் சொல்லுவார். எடே அப்பா, இந்த உலகத்திலே அதர்மம் தர்மம் நீதி நியாயம் அப்படி எல்லாம் பார்த்து கொள்ளாத, நீதான் கடவுள், நீதான் கடவுள். அவனுடைய பிடிக்கிறத பிடிச்சு அடித்து எடுக்கிறத எடுத்து அதிகாரத்தை எடுத்து நல்ல வடிவம் எல்லாத்தையும் செய்யன்னு சொல்லுவார். அது வேதாந்தம். எது உண்மையில தற்பங்கள் தானே பொங்குறோம். இது சில ஆக்கள் பலகாரம் மட்டும்தான் செய்யறேன். நான் யாரோ கந்த புராணத்துல யாரோ கதைக்கணும் சிவா. அப்ப அதுல அது வருது. அந்த கொள்கைகள் ஒவ்வொன்றிலையும் வந்து போகும். வேற ஏதாவது கேள்விகள் இருக்கா? அந்த கரணம் டாக்டர் அது இலக்கணவியல் சொன்னீங்க. இலக்கணவியல்லாம் சிவஞான போதம் முதல் 3 சூத்திரத்தையும் சொல்றது பிரமாணவியல். சொல்றது ஒரு வளமை ஒன்று இருக்கு. ஆனா எல்லாம் அதுக்குள்ள ஃபிட் பண்ணாது. பொதுவா 4 பகுதி, படிப்புல 4 பகுதி: பிரமாணம், இலக்கணம், சாதனை, பயன். முந்தி படிச்சதை விட இப்ப கூட புரியக்கூடியதா இருக்குது. எனக்கு தான் முந்தி படிப்பிச்சதை விட இப்ப படிப்பிக்க புது விஷயங்களும் விளங்குது.
அட இங்கேயும் அப்படித்தான் சொல்லி இருக்கு, அவரும் அப்படித்தான் சொல்றார், இவரும் அப்படித்தான் சொல்றாரு. திருப்புகளை ஷேர் பண்ணுங்கவன். வணக்கம் ஐயா. வாட்ஸ்அப் தான் பண்ணினவர் எனக்கு இமெயில் பண்ணினான். இந்த ஸ்கிரீன் ஸ்கேர் கட்டாருங்களா? ஓமோ மாறன் உங்களுக்கு ஸ்கிரீன் ஷேர். தந்துட்டு வாதாசன் ரேனா சொல்றேன், நீங்க முதல் மாவட்ட உரத்துல திருப்புகள் படிச்ச நீங்க அத படிக்கத்தான்றாரு. உங்களுக்கு ஒரு பெரும் பேர் மாவட்ட கும்பாபிஷேகம் பார்த்தேன். அந்த கும்பாபிஷேக பாட்டை படிக்கத்தான்றாரு. மாவட்ட புத்தகத்தின் ஷெல்ஃபில் என்ன பண்றோம்? ஐங்கரன் போடக்கூடிய இருக்கா? மியூட் பண்ணிருக்கேன். இல்லையா? எங்க போட்டோ பண்ணல. வருது. ரிச்மன் பிள்ளையார் தலத்தின் மேல் எழுந்தருள்ள சுப்பிரமணியர் மேல் பாடப்பட்ட பாடல். நேசியுன பக்தர் கோருவர முற்று நீடுலகிருக்க அருள்வேலா, நேருபவருக்கு நேரிடர் அழித்து நேரவை கொடுக்கு வடிவேலாம், காசினி எதிர்த்த சூரனை வதைக்க வேலினை விடுத்த திரலோனே, காரிகை மறுக்க வேளனை அழைத்து காரிய முடித்த புகழோனே, ஆசியதளித்து மேனிலை கொடுக்கும் ஆதியை தொடர்க்கு நினையாதே, ஆசைகளலைக்க வாழிடும் அமக்கு ஆரடி கிடைக்க அருளாயோம், மாதில மனத்தர் தேசுதர ரிச்மன் மேவீரு சுப்பிரமணியாரே, மாதிருவர் சொக்க காவலன உற்று மாவருள் அளிக்கு பெருமானே. நேசி உன பக்தர் கோரு வரமுற்று, உன்னை வெகுவாக நேசித்து ஆராதிக்கும் பக்தர் தாம் கோருகின்ற வரங்களை பெற்று நீடுலகிருக்க அருள்வேலா, இந்த உலகினில் நெடுங்காலம் இருக்க அருளுகின்ற வேலனே, நேருபவருக்கு நேரிடர் அளித்து நேர்த்தி வைத்து வேண்டுபவர்க்கு அவர்களுக்கு நேர இருக்கின்ற துன்பங்களை எல்லாம் அகற்றி நேரவை கொடுக்கு வடிவேலா, நேர்த்தி வைத்த யாவையும் நிறைவேற்றி வைக்கும் வடிவேலனே, காசினி எதிர்த்த சூரனை வதைக்க, இந்த உலகிலே உன்னை எதிர்த்து போரிட்ட
சூரபத்மனை அழிக்க வேலினை விடுத்த திரளோனு. வெற்றி வடிவேலை வீசிய திறமையானவனே, காரிகை மறுக்க வேளனை அழைத்து. திணைப்புறத்திலே நின்று வள்ளி உன்னை மணக்க மறுத்த போது தமையனாராகிய விநாயகப் பெருமானை அழைத்து காரியம் முடித்த புகழோனே, வள்ளியை மனம் முடிக்கும் எண்ணத்தை நிறைவேற்றிய புகழுக்குரிய பெருமானே, ஆசியதளித்து மேனிலை கொடுக்கும் வணங்குவோருக்கு மேலான ஆசீர்வாதத்தை அளித்து அவர்களுக்கு மேலான வாழ்வை கொடுக்கும் ஆதியை தொலைக்கு நினையாதே. ஆதியும் அந்தமும் இல்லாத உன்னை தொழுது பணிய வேண்டும் என்ற நினைப்பு இல்லாதே ஆசைகள் அலைக்க வாழிடும் எமக்கும். இந்த லௌகீக ஆசைகள் எம்மை அலக்களிக்க அல்லல் பலவற்றோடு வாழுகின்ற எங்களுக்கும் ஆறடி கிடைக்க அருளாயோ. உன்னுடைய திருவடியில் இளைப்பாறும் பேரை அருள மாட்டாயோ. மாசில மனத்தர் தேசுதர, குற்றமற்ற மனத்தோடைய உனது அன்பர்கள் நல்ல நிறைவுடனே வாழுகின்ற பேரை தர ரிச்மன் மேவீரு சுப்பிரமணியாரே, ரிச்மன் பிள்ளையார் கோவிலை நாடி அமர்ந்திருக்கின்ற சுப்பிரமணிய பெருமானே, மாதிருவர் சொக்க உன் அழகிலே மயங்கி நிற்கும் வள்ளி தேவசேனா சமேதராக காவலென உற்று எங்கள் பாதுகாவலன் போல இருந்து மாவருளை வாருகின்ற பெருமானே, பெருந்திருவருளை வாருகின்ற பெருமைக்கு உரியவனே. இதுல மாவட்டபுரத்துக்கு மாவட்டபுரம் பாட்டு ஒன்று படிச்சு கூடவா? வந்துட்டு ஒன்று எடுத்துக்கடா. படிங்க இது எடுத்து விடுங்க. தன்முகம் பிறந்திருந்த குந்தகம் புகன்று மங்கை தஞ்சம் என்று கெஞ்சி நின்று அளவேதான் அஞ்சல் என்று வந்து அந்த கந்துகம் முகம் மறைந்து நன்முகம் வழங்கி அன்று அருள் வேலா வன்புகள் விரும்பி உந்தன் செம்பதம் மறந்து சென்ற பஞ்சகஞ்சன் அஞ்சுகின்ற முருகோனே, பஞ்சகஞ்சை நெஞ்சு கொண்டு செஞ்சதங்கை கொஞ்சு தண்டை தங்கு வங்கயம் மறந்து திரிவேனை அன்புடன் பணிந்து சந்த சிந்துகள் புனைந்து வந்துன் தன்பதம் பணிந்திரண்டு அருளாயோ. அந்தகன் நெருங்க நின்று அஞ்சுடன் நுளம் புகுந்து அன்புடன் புறந்து வந்து காவாயோ. உன்பதன் நினைந்து வந்த சந்ததம் இறங்கிடன்று செம்மன் மண்டபங்கள் கொண்ட பதிமாவை வந்து நின்றளும் நண்பர் உள்ள மண்ணுகின்ற வண்ணன் நின்றருள் வழங்குகின்ற பெருமா கந்தவேளே. கந்தவேளை என்று முடியுது இல்லையா? இது கந்தவேளை என்று முடிச்சிருக்கிறேன். கொஞ்சம் மாவட்டபுரம் கொஞ்சம் திருப்பல் எழுதி அங்க கொடுக்கும், பச்சடிச்சு அங்க அடியார்களுக்கு கொடுக்கும். குதிரையின் உருவ முகமுளரசி உரைகளல் பணிய அருள்வாரி குமுறிடும் இதய நினைவது அடைய குவியருள்ளாதனை ஒளிவேலா விதிவழி குழலும் கதியிலன் இவனை பதிதொரும் அலைய விடலாமோ. வினயமோடுனது வியனடி பணியும் என்னை அளவிடுதல் அழகாமோ. நதியென வடியும் உனதருள் மழையில் நனையன மனமதிரங்காயோ. நவரதமிழையும் ஒரு கவி பூனையும் நலமது அடைய அருளாயோ. கதியன குணது
கடலிலை பணிய கழுபணியாகல அருள் மாவை அதிரவனேனும் அருளது ஒளியும் கருணையதுடைய முருகோனே. ஈழத்துக்கும் என்ன எழுதி கொண்டிருக்கிறீங்களா அதிர்ப்புகள்? ஈழத்து எழுதி கொண்டிருக்கேன் தொடர்ந்து எழுதி கொண்டிருக்கேன். 1700 தாண்டிட்டு. வான்மகில் வளாது வெய்கமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன்முறையரது தெய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க. நான் மறையறங்களோங்க நட்டவம் வேள்வி மல்க மேன்மகொள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மரகணப பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. பார்வதீபதையே. ஹரஹர மகாதேவா. சிவனே போற்றி. இறைவா போற்றி. சித்தவேசா. சிதம்பரம்.